அப்படின்னா லைவ் ஸ்ட்ரீமிங்கு டைரெக்டாகவே போயிடலாம். அப்படியே ஒன் பண்ணியாச்சு. ஸோ லைவ் ஸ்ட்ரீமிங் இப்போ ஓகே, ஹோப் ஸோ எல்லாருக்கும் ஓகே இருக்குன்னு நினைக்கிறேன். நானும் பர்சனலாக செக் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஆன்சர் தரத்துக்கு என்னால் முடியுமான்னு கேட்டால் நான் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன். ஸோ ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் ஜேர்னி 5 இயர்ஸ் ஜேர்னியை உண்மையாக 1 ஹவருக்குள்ளே ரெடியூஸ் பண்ண முடியாது. நான் எல்லா இன்டர்வியூலையும் சொல்கிற ஒரு விஷயம் தான். ஸோ 5 இயர்ஸ் ஜேர்னியை சொல்ல முடியாது. பட் இங்கே வந்து ஹைலைட்ஸ் பாயிண்ட்லாம் கொஞ்சம் இருக்கும்ல. ஸோ இதெல்லாம் நம்ம சொல்லலாம், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் நாங்கள் அலைன் பண்ணி ஆல்ரெடியே பிளான் பண்ணி வச்சுருந்த நான் விஷயத்தை ஃபஸ்ட்டுக்கு சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணிடலாம், உங்களுடைய Q&Aஸுக்கு ஒன் பை ஒன்னாக வந்துடலாம். ஃபஸ்ட்டுக்கு ஓவர்வியூக்கு வந்துடுறேன். ஸோ என்னை பற்றி நான் ஃபஸ்ட்டுக்கு சொல்லிடுறேன். ஸோ என்னோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு கம்பெனியுடைய சிஇஓ. ஸோ அந்த கம்பெனியோட நேம் வந்து அப்ரைட். ஸோ அந்த கம்பெனியில் நான் சிஇஓ வந்து கிட்டத்தட்ட 5 இயர்ஸாக இருக்கிறேன். கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ காலம்னு கேட்டிங்கன்னா அதே 5 இயர்ஸ் தான். ஸோ அந்த டைம்ல இருந்தே வி கால் இட் ஆஸ் அ சிஇஓ. ஸோ நான் அந்த கம்பெனியோட சிஇஓ பொசிஷனில் இருந்தேன். எனக்கு கோஃபவுண்டர் சிடிஓ பொசிஷனில் இருந்தார். சரி, அப்ரைடுடைய ஸ்டார்டிங் பீரியட் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னுடைய ஏஜ் 20லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 20வது வயசுலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்ன நிறைய பேர் அந்த விஷயம் கேட்டிருந்தீங்க. எப்படி அப்ரைடு ஸ்டார்ட் பண்ணீங்க? எது உங்களுக்கு வந்து ஒரு மூவ்மெண்ட் குடுத்துச்சு? எந்த மூவ்மெண்ட்ல அதை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி திங்க் பண்ணீங்க? அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கேட்டீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அப்ரைட ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னொரு விஷயமும் நீங்க எல்லாரும் கேட்டீங்க. அதாவது எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு. ஸோ அப்ரைட ஸ்டார்ட் பண்ணும்போது லிட்டரலி லெஸ் தென் $100ல ஸ்டார்ட் பண்ணோம். வித் 4 மெம்பர்ஸ் 4 பேர் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதில் 2 ஆஃப் தெம் வந்துட்டு இந்த பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லி லீவ் ஆயிட்டாங்க. 2 பேர் வந்து சக்சீட் ஆயினோம். ஸோ நான் என்னோட கோஃபவுண்டர். ஸோ அந்த 2 பேரும் சக்சீட் ஆனது பிறகு தான் இந்த ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் அப்ரைட் ஸ்டார்ட் பண்ண உடனே சக்ஸஸான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஸ்டார்ட் பண்ண உடனே பெரிய லெவலில் சக்ஸஸ்லாம் இல்லை. 3 மந்த் வந்து ஃபெயிலியர், 3 மாதம் ஃபெயிலியர் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறமா தான் அப்ரைட் பில்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு. தென் வி ஸ்டார்ட் த பிஸ்னஸ் அண்ட் அது ரன் ஆச்சு. இப்போ அந்த $100 இன்வெஸ்ட்மெண்ட்ல லிட்டரலி வி ஸ்பெண்டிங் $50 ஒன்லி. $50 தான் எங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுச்சு. பிகாஸ் எங்களுக்கு தெரியல மிச்சம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை இதில் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. லிட்டரலி நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்கும் ஹோஸ்டிங்குக்கும் மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணோம். அதை தாண்டி மிச்சம் இருக்க காசை எதில் போடணும்னு கூட எங்களுக்கு அந்த அளவுக்கு knowledge கூட இல்லை. அப்படி ஒரு நிலைமையில தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்படி தான் அதில் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவையான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. அது நம்மளை பொறுத்தது. இப்போ அந்த $50 சொல்றது ஸ்ரீலங்கா ருபீஸுக்கோ இல்லை இந்தியா ருபீஸுக்கோ கன்வெர்ட் பண்ணீங்கன்னா இட்ஸ்ல இந்தியா ருபீஸுக்கு கிட்டத்தட்ட லெஸ் தென் 5,000க்குள்ள வரும். ஸ்ரீலங்கா ருபீஸுக்கு பார்த்தீங்கன்னா அதே தான். ஒரு 10,000 ருபீஸுக்குள்ள வரும். ஸோ இல்லை இந்தியா ருபீஸுக்கு லெஸ் தென் 2,000 தான் வரும். ஸோ அந்த அமௌண்ட்ல தான் இந்த கேபிட்டல் எல்லாமே பண்ணி இந்த லெவலுக்கு கொண்டு வந்தோம். ஸோ இப்போ அந்த ஜேர்னியில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ பூம் 2025ன்னு சொல்லி பார்த்தோம்னா மோரோவர் 4 கண்ட்ரி ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. ஸ்ரீலங்கா, இந்தியா, ஜோர்ஜியா அண்ட் யூஎஸ்ஏ வந்து இருக்குது. ப்ளஸ் வந்து 40+ ஸ்டாஃப் ஆல் ஓவராக வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் ரீசென்ட்லி வி ஓப்பன் த ஃபிசிக்கல் பிரான்ச் இன் கோயம்புத்தூர் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ கோ ஆன் இன் ஸ்டில் வந்துட்டு மூவ் ஆன் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் இந்த பிளானை வந்து நான் எழுதும்போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு பெட்ல இருந்துக்கிட்டு பேப்பரில் எழுதின ஒரு ஐடியா. ஸோ இந்த அளவுக்கு அதை கொண்டு வந்ததுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதை பற்றியும் பேசுவோம். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரு ஐடியா ஒன்று எடுத்துக்கலாம். சரி, 2வது விஷயம் நீங்கள் கேட்டது வந்து எடுகேஷன். ஸோ இதை பண்ணுறதுக்கு எப்படி எடுகேஷன் வேணும், உங்களை மாதிரி ஆகிறதுக்கு என்ன எடுகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி லிட்டரலி அதை நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நான் வந்து ஹைப்பர் டேலண்டட் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது. ரொம்ப அவரேஜ், பிலோ அவரேஜ்னு கூட சொல்லலாம். ஏன்னா என்னுடைய ஸ்கூல் லைஃப்ல வந்துட்டு நான் ஒரு தடவை கூட ரைட் பிஃபோர் த ஓ லெவல் வந்துட்டு அதாவது கிரேட் 11க்கு முன்னாடி ஒரு தடவை கூட நான் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்ததே கிடையாது. ஒரு தடவை கூட ஃபர்ஸ்ட் ரேங்க் என்ன, நான் வந்து வகுப்புலேயே ஒரு 30 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு 25th 26th அந்த மாதிரி ரேங்க்லாம் எடுத்திருக்கேன். ஈவன் என்னோடைய ஓ லெவல் ரிசல்ட்ஸ் அதாவது கிரேட் 11 ரிசல்ட்ஸ் வந்துட்டு முக்கியமான சப்ஜெக்ட் இங்கிலீஷாக இருக்கட்டும் இல்லை மெட்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி இங்கிலீஷ் இல்லை, இங்கிலீஷில் எனக்கு சி. ஸோ மெட்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி சயின்ஸாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், இந்த 3 சப்ஜெக்ட் இம்பார்ட்டண்டான 3 சப்ஜெக்ட்லையும் எனக்கு எஸ். அதில் நிறைய பேர் இருந்தீங்க இப்போ அதில் எஸ்ஸை வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் ஏ லெவல் செஞ்சீங்க, மெட்ஸில் எஸ்ஸை வச்சுட்டு எப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி. ஸ்ரீலங்காவுடைய கவர்மெண்ட் ரூல்ஸ் படி நிறைய பேருக்கு அவங்க எஜுகேட் பண்ணாதான் பிரச்சனை என்னை பொறுத்தவரையில். ஸ்ரீலங்காவுடைய கவர்மெண்டுடைய ரூல்ஸ் படி 6 எஸ் இருந்தா, ஸ்ரீலங்காவோட எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி சொல்கிறேன், 6 எஸ் இருந்தால் உங்களால் வந்து ஏ லெவலுக்கு அதாவது கிரேட் 12க்கு உங்களால் போக முடியும்.
பட் சம் ஆஃப் த ஸ்கூல் வந்து ரெக்டிஃபை பண்ணிப்பாங்க. இந்த ரிசல்ட்ஸ் இல்லாட்டி நாங்க எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால தான் சில ஸ்கூல்ஸ் வந்துட்டு அத பண்ணுது. எங்களுக்கு இந்த இதுல இந்த ரிசல்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி. பட் கவர்மெண்ட்டுடைய ரூல்ஸ் படி உங்களுக்கு 6 எஸ்சிடி இருந்தா, மினிமம் பாஸ் இருந்தா உங்களால பண்ண முடியும். ஈவன் தோ நீங்க 3 சப்ஜெக்ட்ல டபிள்யூ எடுத்திருந்தாலும், அதுதான் கரண்ட் நான் ஸ்டடி பண்ணக்குள்ள அப்டேட் இப்பயும் அதுதான் இருக்குதுன்னு நெனைக்கிறேன். ஸோ அது ஒரு பெரிய இல்ல. பட் ஏ லெவல் வந்து நான் என்னோட ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போய் தான் படிச்சேன். என்னுடைய ஃபோக்கஸ் எப்படி இருந்துச்சுன்னா, ஏ லெவல்ல நான் யுனிவர்சிட்டி செலக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி. யுனிவர்சிட்டி செலக்ட் ஆகிறேன்னா, இப்ப எங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் நீங்க எடுத்தீங்கன்னா, எங்களோட ஆம் மோம் சைட் ஃபேமிலில இதுவரைக்குமே யாருமே யுனிவர்சிட்டி போயில்ல. ஐ அம் த ஃபர்ஸ்ட் பெர்சன் என்டர் த யுனிவர்சிட்டி. ஸோ அந்த அளவுக்கு தான் எஜுகேஷன் பேக்ரவுண்ட் ஃபேமிலி சைட்ல இருந்துச்சு. அண்ட் ஃபாதர் சைட்ல வந்து மொத்தம் 2 பேரு. ஸோ அதில நான் வந்து அ 2வது யுனிவர்சிட்டி போன பெர்சன். அதாவது குடும்பத்திலேயே. ஸோ அந்த அளவுக்கு தான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபேமிலி லெவல்ல இருக்குது. அப்ப பாருங்க எந்த அளவுக்கு கைடன்ஸ் இருக்கும், எப்படி பாத்வேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி யாருமே இல்லாத தருணத்தில தான் அத வந்து பண்ணோம். ஸோ ஒன்ஸ் ஐ என்டர் த யுனிவர்சிட்டிக்கு நான் வந்து என்டர் ஆயினதுக்கு பிறகு, ஆம் அந்த இடத்துல எனக்கு தோணுன விஷயம் வந்துட்டு, நம்ம வந்து ஏர்ன் பண்ணணும். தட்ஸ் அ மோரல். ஏர்ன் பண்ணணும். 1 இயர் டியூரேஷன் இருக்கும் ஸ்ரீலங்கால நீங்க யுனிவர்சிட்டி செலக்ட் ஆனது பிறகு போறதுக்கு. ஸோ நான் ஏ லெவல் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சேன். ரொம்ப கஷ்டம்னா, லிட்டரலி என்னால எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ, இதுக்கு மேல ஹார்ட் ஒர்க்கே பண்ண முடியாது. அப்படிங்கிற லெவலுக்கு படிச்சேன். நான் ஜஸ்ட் என்டர்ட் வித் டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 36ல வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் பண்ணோம். ஸோ இதுல மோரல் நீங்க சிம்பிளா பார்த்துக்கோங்க. எந்த எஜுகேஷன் வைக்கணும்னோ அதுல முக்கியம் இல்ல. கிரேட் ஓ லெவல்ல நீங்க எடுத்த ரிசல்ட்ஸ் முக்கியம் இல்ல. நீங்க ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணி படிச்சிட்டீங்கன்னு சொன்னா தட்ஸ் இட். அவ்வளோதான். ஸோ உங்களால வந்து ஏ லெவல்ஸ வந்து கீப் அப் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் ஏ லெவல்ல நானும் பெர்ஃபார்ம் ஆயினேன். ஸோ டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 36ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூனிவர்சிட்டி குவாலிஃபிகேஷன்ல சாரி கவர்ன்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ல வந்து யூனிவர்சிட்டி கிடைச்சிருக்கு. தட்ஸ் கால் UOLS யூனிவர்சிட்டி. ஸோ அங்க வந்து 1 இயர் வந்து ஆன்லைன்ல போச்சு அந்த கொரோனா பீரியட்னால. ஸோ அதுக்கப்புறமா வந்து யுனிவர்சிட்டிக்கு 1 வீக் நான் போயிருந்தேன். 1 வீக் ஆர் 2 வீக் 1 வீக் டூ 2 வீக் நான் வந்து போயிருந்தேன். போயிட்டு அதோட நான் டிகிரிய விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ இப்ப நிறைய பேரு திங்க் பண்ணீங்க, நீங்க ட்ராப் அவுட் ஆயிருக்கீங்க தானே அப்படின்னு சொல்லி. ட்ராப் அவுட் ஆகுற அங்க விஷயம் இல்ல. நான் ட்ராப் அவுட் ஆனதுக்கு ரீசன் எனக்கு அந்த டைம்லயே டர்ன் ஓவர் வந்து குட் டர்ன் ஓவர் இருக்கக்கூடிய பிசினஸ் இருந்துச்சு. ஸோ அதனால நான் அத விட்டு போட்டு வர வேண்டிய சூழ்நிலை. பட் எடுகேஷன நான் விடல. ஸோ நான் வந்து இப்போ யுகே யூனிவர்சிட்டி ஒன்றுல எல்எல்பி வந்து படிச்சுட்டு இருக்கேன் ஃபைனல் இயர். ஸோ நெக்ஸ்ட் இயரோட வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இது மை எஜுகேஷன் பேக்ரவுண்ட். ஸோ எஜுகேஷன் பேக்ரவுண்ட் இம்பார்ட்டன்ட் கேட்டா அஃப்கோர்ஸ் இம்பார்ட்டன்ட் எஜுகேஷன் இருக்கணும். பட் இப்போ எனக்கு நான் ரொம்ப வீக்கு. என்னால பண்ண முடியாது. எதுவுமே இல்லன்னு சொன்னா ரீசன் சொல்லிட்டு இருந்தா, ரீசன் சொல்லிட்டு இருக்கிறது அண்ட் யூ ஹேவ் டு சேஞ்ச் இட் யுவர் செல்ஃப். கட்டாயம் வந்துட்டு இந்த விஷயத்த சேஞ்ச் பண்ணீங்கன்னா மிச்சம் நல்ல உங்களோட எஜுகேஷன் பேக்ரவுண்ட் வந்துட்டு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு. ஸோ இப்படி தான் என்னோட எஜுகேஷன் ஜேர்னி இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் ஈவன் என் ஏ லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் ரிசல்ட் ஷீட் வந்து எடுத்துட்டு வருவாங்கல்ல. ஏ லெவலுக்கு அப்ளை பண்றதுக்கு. அந்த டைம்ல நான் ஓ லெவல் ஷீட் எடுத்துட்டு வரும்போது, நோ ஒன் இஸ் ட்ரஸ்டட். இது என்னுடைய ஓ லெவல் ஷீட்ன்னு சொல்லி. பிகாஸ் வந்துட்டு அந்த ஏ லெவல் டைம்ல ஃபர்ஸ்ட் டெர்ம்ல நான் வந்து 4த் ரேங்க்னு நெனைக்கிறேன். செகண்ட் டெர்ம்ல வந்து நான் 2ண்ட் ரேங்க். 3rd டெர்ம்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் ரேங்க். அண்ட் 4த் டெர்ம்லயும் நான் ஃபர்ஸ்ட் ரேங்க். அந்த 4த் டெர்ம்ல நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் அடிக்கும்போது, பிராக்டிகல் எக்ஸாம்னு ஒரு எக்ஸாம் இருக்கும். இன்ஜினியரிங் டெக்னாலஜில. ஸோ அது 25 மார்க்ஸுக்குரியது. ஸோ அந்த 25க்குரிய மார்க்ஸுக்குரிய எக்ஸாமே நான் அட்டெண்ட் பண்ணல. ஸ்டில் ஐ அம் ஃபர்ஸ்ட் ரேங்க். ஸோ அவ 25 மார்க்ஸ நான் விட்டு குடுத்தாலும் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்தேன். ஸோ அந்த நிலைமையில இருந்த அந்த என்னுடைய அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இந்த ஓவரால் ரிசல்ட் நம்ம கூட இல்ல. அவங்க கண்ல காட்டுறேன். அப்பயும் அவங்க நம்பல. இல்ல இது ஒண்ணும் ரிசல்ட் ஆகக்கூடிய சான்ஸ் இல்ல. பிகாஸ் அவங்க ஜட்ஜ் பண்றாங்க என்னுடைய லைவ வச்சு. பாஸ்ட் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்பவும் நீங்க பிரசன்ட்டா தான் பார்க்குறீங்க. பாஸ்ட்ல நான் வந்து தப்பு பண்ணியிருக்கலாம். மிஸ்டேக் விட்டுருக்கலாம். பட் பிரசன்ட் நம்ம என்னென்ன மீ விசஸ் மீ தான். நேத்து இருந்தத விட இன்னைக்கு எவ்வளவு பெட்டரா இருக்கும். எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னு சொல்றது தான். ஸோ இப்படித்தான் இந்த விஷயங்கள் ரன் ஆச்சு. சரி. ஒரு கம்பெனிய சக்சஸ் பண்றதுக்கு, அதாவது சக்சஸா நீங்க வச்சுக்கொள்றதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரியணும்? உங்கள மாரி பிசினஸ் பண்ணணும்னா என்னென்ன விஷயங்கள் தெரியணும்? இந்த விஷயம் அதிகமா எனக்கு கேட்கப்பட்ட கேள்வி. வைல் வி ஸ்டார்ட்டிங் த பிசினஸ் ஐ டூ த எவ்ரி ரோல்ஸ். எக்ஸாம்பிளுக்கு சேல்ஸா இருக்கலாம், மார்க்கெட்டிங்கா இருக்கலாம், ஹெச்ஆர் பொசிஷனா இருக்கலாம், கஸ்டமர் சர்வீஸா இருக்கலாம், லெக்சரரா இருக்கலாம், சோசியல் மீடியா மேனேஜரா இருக்கலாம். எவ்ரிதிங். இப்ப லிட்டரலி இப்போ அப்ரேட்ல வந்து 40+ ஸ்டாஃப் வேலை செய்றாங்கன்னு சொல்றேன். அந்த 40+ ஸ்டாஃப்பும் ஒரு வயசா எல்லா பொசிஷன்லயும் இருக்கிறாங்க. அந்த 40 பேரு செய்ற அதே வேலைய நாங்க பண்ணோம். ஸோ தட்ஸ் அ ஸ்டார்ட்டிங் பீரியட். ஸோ இப்போ வந்துட்டு இதுல வந்து நெறைய சாக்ரிஃபைஸ் இருக்கும். இப்ப நீங்க திங்க் பண்ணி பாருங்க. 40 பேர் வேலை செய்றத, ஒரு ஆள் வேலை செய்றதா இருந்தா, எவ்வளோ வேலைகள் பண்ண வேண்டியிருக்கும். எவ்வளோ டைம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்போம். எவ்வளோ விஷயங்கள இழந்திருப்போம் அந்த விஷயத்த பண்றதுக்கு. ஸோ இப்படித்தான் அந்த விஷயத்த பண்ணோம்.
ஸோ அதனால தான் எனக்கு தெரியும் எந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன மிஸ்டேக் நடந்தாலும் இதை எப்படி கரெக்ட் பண்ணலாம், எப்படி இதை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த கான்ஃபிடென்ட் இருக்கிறதுக்கு ரீசன் நான் ஸ்டார்டிங்லேருந்து அந்த விஷயத்த பண்ணதுனால. ஸோ நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இட்ஸ் நாட் ஈஸி. நீங்கள் அதுக்கான ப்ரைஸிங் வந்து கொடுத்தே ஆகணும். லைக் சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் லாட் ஆஃப் பாயிண்ட் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். லாஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள், எம்டி பேங்க் அக்கௌண்ட்ஸ், லோன்லினஸ்ஸாக இருக்கலாம், உங்களோட ஃபேமிலிக்கு நீங்கள் டைம் ஒதுக்காதது இருக்கலாம், பார்ட்டி போகாதது, ஃப்ரெண்ட்ஸோட ஈவெண்ட் அட்டன் பண்ணாதது, ஃபன் பண்ணாதது, இது எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் அந்த சக்ஸஸ்ன்னு சொல்கிற ஜேர்னியிட பாட்டுக்கு சரி போகல. எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு சக்ஸஸுக்கும் போகணும்னு சொன்னால் தட்ஸ் நாட் பாசிபிள். அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அது போய் ரைட், அது அப்படி நடக்கவே நடக்காது. ஸ்டில் இப்போ கூட நான் வந்து 40+ ஸ்டாஃபுக்கு இருக்கிறேன், பட் நான் ஒர்க் பண்ணலை அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டாங்க. ஒரு கிரேட் லீடர் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்கும் முன்னுக்கு இருந்து வேலை செஞ்சு காட்டுவாங்க. இப்படியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு காட்டக்கூடியவங்க தான் கிரேட் லீடர். ஸோ நான் திங்க் பண்ணுறேன் நான் அந்த விஷயத்தில் பெர்ஃபெக்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா என்னோட டீம் மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க 50% சொன்னால் ஐ கிவ் 100%. 100% நான் கொடுக்காம லெஃப்ட் அவுட் ஆகிறது இல்லை. எந்த ஒர்க் எடுத்துக்கிட்டாலும் சரி. இப்போ இவன் இந்த லைவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதலையும் நாங்கள் ஜஸ்ட் இந்த இடத்துக்கு வந்து மொபைலில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஃபைனல் முடிவு எடுத்துட்டோம். கேமரா ஒழுங்காக ஒர்க் ஆகலை சொல்லிட்டு. ஸோ இருந்தாலும் வி ஜஸ்ட் கிவ் இட் அவர் ஃபைனல் ட்ரை. ஸோ ஃபைனலாக என்னோட லேப்டாப்பில் இருந்து தான் அந்த லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறோம். இப்படி சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் இப்போ நான் நினச்சிருந்தா ஓகே மொபைலில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி குவாலிட்டியை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நான் பண்ணியிருக்கலாம். பட் அந்த இடத்துல நான் அதை யோசிக்கல. எனக்கு பண்ணால் பெர்ஃபெக்டாக பண்ணணும், இந்த மைண்ட் செட் வந்துட்டு எனக்கு இருக்குது. ஸோ இதனால் அந்த அட்டிடியூட் இருக்கிறது உங்களுக்கும் நல்ல. எல்லாத்தையும் நீங்கள் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி தான் வரணும். நாட் ஈஸி டாஸ்க். இது உடனே சக்ஸஸ் ஆகாது. பிகாஸ் லாட் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஃபெயிலியர் ஆகிறதுக்கு மெயினான ரீசன்ஸ் இதுதான். மைண்ட் செட் இஸ் எவ்ரி திங். ஸோ இதை நீங்கள் க்ராஸ் பண்ணி தான் வரணும். ஸோ இதில் சக்ஸஸ் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. 4 ஸ்டேஜ். மகாத்மா காந்தி ஸ்டேஜ். இந்த கோட் வந்துட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். 4 விஷயங்கள் மகாத்மா சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது பீப்புள் வில் நாட் சப்போர்ட் அண்ட் இக்னோர். உங்களை சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க, இக்னோரும் பண்ணிடுவாங்க, உங்களை கணக்கே எடுக்க மாட்டாங்க. நீங்க என்ன விஷயம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ரைட், யாருமே சப்போர்ட்டும் பண்றதில்ல, எதுவும் பண்றதில்ல. அண்ட் செகண்ட் ஸ்டேஜ், தே லாஃபிங் அட் யூ. உங்களை பார்த்து சிரிப்பாங்க, ட்ரோல் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா, நீ இதெல்லாம் பண்றியே அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேஜையும் நான் பார்த்துட்டேன். தேர்ட் ஸ்டேஜ், பீப்புள் வில் ஃபைட் வித் யூ. நீ பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேஜையும் நீங்க கடக்கணும், டெஃபினட்டா கடக்கணும். ஸோ இதுல கடந்ததுக்கு அப்புறமா ஃபோர்த் ஸ்டேஜ் வந்து யூ ஆர் வின்னிங். நீங்கள் 4வது ஸ்டேஜில் வின் ஆகிடுவீங்க. வின் ஆகிட்டு கூட தே வில் ஆஸ்க் ஹவ் யூ டிட், எப்படி நீங்கள் இதை பண்ணீங்க, எங்களுக்கு அட்வைஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ தட்ஸ் அ மோரல். ஸோ இந்த 4 ஸ்டேஜ்லையும் நீங்கள் கடந்து தான் சக்ஸஸை பார்க்கலாம். இந்த 4 ஸ்டேஜில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டைட் இன் த தேர்ட் ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜ் பீப்புள் வந்து ஃபைட் பண்ணும்போது டெத் ஆகிடுவாங்க. ஸோ இதுவும் நான் பார்த்துருக்கிறேன். ஸோ டோன்ட் ஃபியர். இங்கே எதுவுமே யாருமே உங்களுக்கு மேலேயும் இல்லை, யாருமே உங்களுக்கு கீழேயும் இல்லை. உங்களோட பர்சனை நீங்கள் தான் எடுத்து பண்ணணும், மற்றவங்க இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் இதை பயப்பட தேவையில்லை. இந்த 4 ஸ்டேஜும் பார்க்காம சக்ஸஸ் இருக்குமான்னு கேட்டால் நெவர் நெவர் நெவர். எந்த யாரை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, பீப்புள் சக்ஸஸாக இருக்கிறவங்க இந்த 4 ஸ்டேஜையும் பார்த்துருக்காங்களான்னு நீங்கள் அவங்கள்ட்ட பர்சனலாக கேளுங்க. 4ம் பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த 4ஐயும் பார்க்காம உங்களால் சக்ஸஸ் ஆக முடியாது. ரைட், ஒரு கம்பெனியை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு இந்த 2 விஷயம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படின்னா எந்த விஷயம்னு சொல்கிறேன், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். இந்த 2 விஷயமும் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா உங்களால் கம்பெனியை ரன் பண்ண முடியாது. தட்ஸ் அ ட்ரூத். ரைட், சேல்ஸ் மார்க்கெட்டிங் எனக்கு நல்லாவே வரும். ரைட், ஐ எம் எக்ஸ்பர்ட் அந்த விஷயத்தில். ஸோ ஸ்டில் லேர்னிங். பட் நான் சொல்லுவேன் ஒரு 80% நான் அதில் குட்டாக இருப்பேன் அப்படின்னு. எனக்கு சேல்ஸும் நல்லா வரும், நான் நல்லா பேசுவேன், எல்லாம் ஒரு டீலை க்ளோஸ் பண்ணிடும். எனக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இட்ஸ் ரியலி குட். பட் ஸ்டார்டிங் பீரியட்லேயே அது இருக்குல்ல, தட்ஸ் அ ட்ரூத். ப்ராக்டிஸ் பண்ணி தான் நான் அந்த விஷயத்தை பண்ணோம். என் மார்க்கெட்டிங் ஆல்சோ எனக்கு நல்லா பண்ண இயலும். ஸோ இந்த 2 விஷயமும் இருந்தால் உங்களோட கம்பெனியோட ரெவென்யூ நல்லா இருக்கும். இந்த ரெவென்யூ நல்லா இருந்தால் தான் உங்களால் கம்பெனி வந்து சக்ஸஸ் ஆகலாம். எக்ஸாம்பிள் சொல்லுவோம், மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், இல்லை ChatGPT இருக்கட்டும், இல்லை மற்ற பெரிய பெரிய கம்பெனிஸாக இருக்கட்டும். இந்த கம்பெனிலாம் சக்ஸஸ் ஆன கம்பெனின்னு சொல்லி நீங்கள் எதை வச்சு டிஃபைன் பண்ணீங்கன்னா உங்களோட டேர்ன் ஓவரை வச்சு மட்டும்தான். அவங்க பண்ணுற ஒர்க்கையோ, அவங்களோட பண்ணுற ப்ராடக்ட்டையோ, அவங்களோட பண்ணுற குவாலிட்டியோ, எதை வச்சு நீங்கள் யாரும் அது சக்ஸஸ் ஆன கம்பெனின்னு சொல்ல மாட்டீங்க. அவங்களோட டேர்ன் ஓவர், மில்லியன் டேர்ன் ஓவர், பில்லியன் டேர்ன் ஓவர், அதை வச்சு தான் நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ இது 2ம் அந்த கம்பெனிகிட்டே இருக்கணும் அப்படின்னா கட்டாயம் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் தெரியலாட்டி உங்களால் ஒரு பிஸ்னஸும் பண்ணவே முடியாது. தட்ஸ் இம்பாசிபிள். உங்களால் பண்ணவே முடியாது. ஸோ இந்த 2 விஷயமும் மெயின்டெயின். இதை நான் எங்கே கற்றுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு சேல்ஸ்ன்னு சொல்கிறதுல இருந்து லைக் உங்களோட ப்ராடக்ட் நேமே அப்ரைட்டில் எங்கள் கம்பெனியில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸ் ஃபண்டமெண்டலும் எனக்கு கிளியர். ஈவன் தோ நான் அதில் லெக்சர் இல்லை, நான் எக்ஸ்பர்ட் இல்லை, பட் எனக்கு எல்லாமே தெரியும். அதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, யாருக்கு அது சூட்டபிள் ஆகும், எந்தெந்த இதுக்காக சொல்யூஷன்ஸுக்கான அந்த ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அண்ட் மார்க்கெட்டிங்கும் ஐ நோ மார்க்கெட்டிங் வந்து எனக்கு நல்லாவே பண்ணையிலும் எனக்கு தெரியும். ஸோ இந்த 2 விஷயமும் இருக்கிறதுனால தான் கம்பெனி வந்து சக்ஸஸ் ஆகும்.
ஸோ இந்த 2 விஷயமும் உங்களுக்கு தெரியணும். இதை லேர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் தான் எடுக்கணும். இல்லை எனக்கு ப்ராக்டிஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக கூட ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் ஆகலாம். ஸோ என்கிட்ட நீங்கள் கேட்கலாம், திங்க் பண்ணலாம், இதே கேள்வி உங்களுக்கு வரலாம். நீங்கள் ஏதாவது கம்பெனியில் ஜாயின் ஆகி இந்த மாதிரி சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டீங்களான்னு கேட்டால் கிடையாது. என்னோட ஃபர்ஸ்ட் கம்பெனி அப்ரைட். ரைட், நான் எங்கேயும் இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு கம்பெனிக்கும் நான் இண்டிவிஜுவலாக வேலைக்கு போகலை. இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் கம்பெனி. அது ஒரு எல்லாருக்கும் அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிடாது. இது கடவுள் தந்ததுன்னு சொல்லலாம். பிகாஸ் வந்து எல்லாருக்கும் அந்த இது வந்துடாது. பட் என்னை பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் பீரியடில் நீங்கள் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கை கற்றுக்கிறதுக்காக ஒரு கம்பெனிக்கு போய் கற்றுக்கலாம், பிரச்சனை கிடையாது. பட் எனக்கு அது இயல்பாகவே வந்ததுனால ஏன்னா அதில் நீடும் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு அது 2ம் நல்லாவே வரும். நீங்கள் வீடியோ பார்த்தாலே தெரியும் நான் பேசுகிறது எப்படி இருக்குதுன்னு தெரியும். என் மார்க்கெட்டிங் ஸ்கில் நீங்கள் பார்க்குறேன்னு சொன்னால் எங்களோட அப்டேட் நேம் தெரியாமல் பெரும்பாலும் ஸ்ரீலங்காவில் இருக்கிறாங்க அப்படின்னா, ஆன்லைனில் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு 50 இல்லாட்டி 70% பீப்புளுக்கு அப்டேட்டை பற்றி தெரிஞ்சிருக்காமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. தட்ஸ் அ மார்க்கெட்டிங். ஸோ இந்த மார்க்கெட்டிங்கால தான் நாங்கள் அதை கொண்டு வந்தோம். எங்கேயோ இருக்கிற ஒரு மூலையில் இருக்கிற ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச்சை ஸ்ரீலங்கா ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுன்னு சொல்கிறது மார்க்கெட்டிங் மூலமாக மட்டும்தான் முடியும். ஸோ இதுதான் அந்த மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ். அண்ட் ஓகே, அண்ட் சக்ஸஸ். இப்போ சக்ஸஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் வந்து கமெண்ட்ல நான் பார்க்க முடியுது, யூ ஆர் மை ரோல் மாடல் அப்படின்னு சொல்லி போடுறது, அண்ட் யூ ஆர் மை இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி போடுறது. ஓகே, தட்ஸ் ஃபைன். உங்களுக்கு நான் இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறேன்னு சொன்னால் தட்ஸ் ரியலி குட். உங்களுக்கு அந்த விஷயம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா. பட் ஆன்லைனில் பார்க்குற எல்லாத்தையும் ட்ரஸ்ட் பண்ணிடாதீங்க. பிகாஸ் ஐ ஒர்க் வித் ஸோ மெனி இன்ஃப்ளூயன்சஸ். எனக்கு நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் தெரியும். கேமரா அப்பீரியன்ஸில் வந்து அவங்க பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் மாதிரி பேசுகிறாங்க. பட் நீங்கள் வந்து அவங்களோட ரியல் வேர்ல்டில் வந்து கனெக்ட் ஆகும்போது யூ ஃபீல் தே ஆர் பேபிஸ் அப்படின்னு. அதாவது சின்ன பிள்ளை மாதிரி பேசுறது, அவங்களுக்கு அதை பற்றின நாலேஜே இல்லை. ஸோ அது ஒன்று. என் ரோல் மாடலாக நீங்கள் ஒருத்தங்களை எடுத்துக்கிறீங்கன்னா, நான் தப்பு செஞ்சாலும் நீங்கள் எனக்கு ஃபேனாக இருக்கணும். ஸோ தட்ஸ் அ ஃபண்டமெண்டல். இப்போ நான் வந்து தவறு செஞ்சாலும் நீங்கள் எனக்கு ரோல் மாடலாக இருக்கிறவங்க வந்து என்ன செய்வாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. அது வந்து நாட் த குட் திங். என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு யார் வேணாலும் பண்ணலாம், ஹியூமனாக இருக்கிறவங்க தப்பு பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒரு ரோல் மாடலை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினெட்லாக திங்க் பண்ணி பண்ணுங்கள், அதுக்கு அவங்க வேர்த்தானவங்களா அப்படின்னு சொல்லி அதை நிறைய வாட்டி திங்க் பண்ணிக்கோங்க. அண்ட் சோஷியல் மீடியா அப்பீரியன்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூன்சர் டோன்ட் ட்ரஸ்ட் தெம். ஃபிசிக்கலாக சொல்கிறேன். நீங்கள் யாரை நம்பலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூன்ஸில் யாரை நம்பலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைவ் ஸ்ட்ரீமிங் அவங்க பண்ணணும். இந்த மாதிரி இப்போ நான் வந்து இப்போ உங்களோட லைவ்ல பேசிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி லைவ்ல நான் ஒரு டிராஃப்ட் நீங்கள் கேட்டதுக்காக ஒரு டிராஃப்ட் வந்து பிளான் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி பேசுகிறேன். ஸோ இதே மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் டாக்ஸ் வந்துட்டு அவங்க கொடுக்கணும் வித்தவுட் த ஸ்கிரிப்ட். ரைட், இப்போ நீங்கள் நான் Q&A வரும்போது வித்தவுட் த ஸ்கிரிப்ட் வந்து நான் பேசுவேன். இப்போ இது எல்லாமே என் மைண்ட் செட்டில் இருக்குது. ஸோ இதே மாதிரி ஒருத்தங்களால் பேச இயலும், கண்டென்ட் இல்லாமல் பேச இயலும். நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஒன் த ஸ்பாட்டில் ரிப்ளை பண்ணிடலாம்னா தே ஆர் நாலேஜபிள். நான் மீட் பண்ணதில் 70% ஆஃப் த பீப்புள், இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் சொல்கிறேன், 70% ஆஃப் த பீப்புள் வந்துட்டு நாலேஜே இல்லை. அவங்க சொல்கிற அட்வைஸை எத்தனை பேர் எடுத்து நடக்கிறீங்கன்னு தெரியல. பட் அவங்களுக்கு நாலேஜ் இல்லை. பட் ஓகே, அவங்க ஸ்கிரிப்டுக்காக சில விஷயங்கள் பண்ணுறாங்க. பட் லைவ்ல நீங்கள் ஒரு அட்வைஸ் கேட்கும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கும் ஒரு அட்வைஸ் என்னன்னா, உங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கணும் அவர் சொல்றதுக்கு இல்லைன்னு சொல்கிறத கண்டுபிடிக்கிற லெவலுக்கு. அந்த நாலேஜ் இல்லாட்டி நீங்கள் அவர் சொல்கிறத உண்மை அப்படின்னா நம்பிட்டு போகணும். ஸோ அதையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியா இஸ் நாட் அ ரியல் வேர்ல்டு. ரைட், ஸோ அதை திங்க் பண்ணிக்கோங்க. இதை நிறைய பேர் பார்க்கும்போது எனக்கு தோண ஒரு விஷயம். அண்ட் ஆறாவது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட், முஸ்லீம்ஸாக இருப்பீங்க, இதில் பார்க்குறவங்க கிறிஸ்டியன்ஸ் இருப்பீங்க, ஹிந்துஸ் இருப்பீங்க. ஸோ நான் ஐ எம் முஸ்லீம். ஸோ நாங்கள் வந்து 2 விஷயத்த எல்லாருமே பிலீவ் பண்ணுவோம். இந்த துனியா ஆஹரான்னு சொல்லுவோம் அரபிக்கில். துனியான்னு சொல்றதே இப்போ நம்ம இப்போ இருக்கிற வேர்ல்டு. ஆஹ்ரான்னு சொல்றது நம்ம டெத் ஆஃப்டர், நம்ம இறந்ததுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய லைஃப். ஸோ இப்போ நாம் இருக்கிற இந்த வேர்ல்டில் நம்மளுடைய சோலை வந்து சேல்ஸ் பண்ணிடக்கூடாது. சோல்னு சொல்றது நம்மளுடைய இன்பில்ட் ஆட்டிடியூட், பர்சன், இந்த விஷயங்கள்ல யாருக்காகவும் எதுக்காகவும் வித்துறாதீங்க. ரைட், காசு கிடைக்குது அப்படின்னு சொல்றதுக்காக எல்லாத்தையும் விளக்கணும் அவசியம் இல்லை. செட் த ஃபண்டமெண்டல் ரூல்ஸ். நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட நாங்கள் எழுதினோம் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்கிரேட்ல அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸே எழுதினோம். ஸோ இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் அதை பிரேக் பண்ணலை, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அதில் எந்தவித பிரேக்கிங்ஸும் பண்ணலை. பிகாஸ் வந்துட்டு அதுக்கான ரீசன் வந்துட்டு நாங்கள் அதை பெர்மனண்டாக எழுதினோம். இதெல்லாம் நாங்கள் பண்ணவே கூடாது. எக்ஸாம்பிளுக்கு பேங்கோட சம்மந்தப்பட்ட வட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட சம்மந்தப்படக்கூடாது. லைக் அடல்ட் ப்ராடக்ட்ஸ் கொண்டு வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் எழுதணும். தட் ப்ரைவசி இன்ஃபர்மேஷன். பட் அந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் எழுதணும். ஸோ அந்த கண்டிஷனை பிரேக் பண்ண வேணாம். ஸோ இது ஏன் இதை சொல்கிறேன்னா,
ஒரு 50 வயச நீங்க கடந்துட்டீங்கன்னா, ரைட்? இதுல பார்க்கிறவங்க 30 வயசா இருக்கலாம், 20 வயசா இருக்கலாம். ஆனா 50 வயச நீங்க கடந்துட்டீங்க அப்டின்னா, அதுக்கப்புறமும் அவங்களுக்கு இந்த வேர்ல்ட் வந்து வெறுத்துரும். யூ அண்டர்ஸ்டாண்ட் த ரியாலிட்டி. ஓகே அப்டின்னு சொல்லி நீங்க பண்ண மிஸ்டேக் எல்லாம் உங்களுக்கு ரியலைஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க பண்ண மிஸ்டேக் எல்லாம் கரெக்ட் பண்ண போறீங்கன்னா, இன்னொரு 50 வருஷம் தேவை அந்த 50 வருஷம் பண்ண மிஸ்டேக்க கரெக்ட் பண்றதுக்கு. ஸோ இப்ப இருக்கும்போதே பெர்ஃபெக்ட்டா எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. யாருக்கும் தப்பு பண்ணாதீங்க. மனசால மிஸ்டேக் விட்றாதீங்க. ஈவன் தோ சம்படி ஹேட் யூ நீங்க வந்து அத பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. உங்களுக்குன்னு ஒரு அட்டிட்யூட் குவாலிஃபைடா ஸ்டாண்டர்ட வந்து வளர்த்துக்கோங்க. ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நெறைய பேர் இந்த மிஸ்டேக்ல விடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரிலீஜியஸ் வைஸா நான் சொல்றதுக்கு சொல்லணும்னா, மியூசிக்ஸ் வந்துட்டு சில ஹராம். பட் ஜென்ரலா வந்து நெறைய பேர் அத யூஸ் பண்றத பார்க்க முடியுது. கேர்லெஸ்ஸா. பட் அவங்க அத பெரிய ஒரு சின்னா வந்து எடுக்கிறது இல்ல. பட் ஒன்ஸ் இப்ப எக்ஸாம்பிள் சொல்லுவோம். ஒரு 40, 50வது வயசுல அவங்களுக்கு எல்லா வெல்த்தும் இருக்குது. எல்லாமே இருக்குது. ஃபேமிலிஸ் இருக்குது. எல்லாமே இருக்கும்போது, தே வில் திங்க் நம்ம இவ்ளோ மிஸ்டேக் விட்டுருக்கோம். இது எப்படி கரெக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னோம்னா, தே கேனாட் ஃபிக்ஸ் இட்ல. ஸோ தட்ஸ் அ ஃபண்டமெண்டல். உங்களால இயலும்ன்ற லெவலுக்கு அந்த விஷயங்கள கண்ட்ரோல் பண்ணுங்க. அண்ட் எவ்வளோ ரிலீஜியஸா இருக்கமோ, அவ்வளோ ரிலீஜியஸா இருங்க. இது உங்களுக்கு பீஸ குடுக்கும். லைக் அது எந்த ரீஜியனா இருந்தாலும், ரிலீஜியஸா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. பட் அது உங்களுக்கு பீஸ குடுக்கும். பீஸ் மீன்ஸ் லைக் உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் வரும்போது, அது ஒரு குட் இம்பாக்ட்ட குடுக்கும். ஏன்னா, இப்ப நீங்க பிசினஸ்க்குள்ள இருக்கீங்க அப்படின்னா, இல்ல ஸ்டடீஸ்ல இருந்தாலும் சரி, இல்ல ஜொப்ல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றது, டிப்ரஷன் அப்படின்னு சொல்றது, எல்லா ஃபீல்ட்லயும் இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அத ஓவர் கம் பண்றதுக்கு இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே. அண்ட் சாக்ரிஃபைஸ். இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள நீங்க அ பண்றதா இருந்தா, சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்றது இல்லாம உங்களால பண்ணவே முடியாது. ஏன்னா நான் நான் வந்து லிட்டரலி நெறைய விஷயங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். அ அப்படி பண்ணதுனால தான் இந்த ஸ்டேஜ்க்கு வந்திருக்கேன். சில விஷயங்கள நான் தப்புன்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கேன். ஃபேமிலி விஷயங்கள்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாம இருக்கிறது நீங்க நல்ல. ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ட் குடுக்குறது நல்ல. அத தாண்டி சில விஷயங்கள நான் ஃபீல் பண்ணதே இல்ல. ஃப்ரெண்டோட அவுட் போகாம இருக்கிறத நான் ஃபீல் பண்ணதே இல்ல. அத மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி. ஐ நெவர் திங்க் அபௌட் தட். அ அதே மாதிரி நான் வந்து மியூசிக்ஸ் ஃபுல்லா அவாய்ட் பண்ணிட்டோம். படம் பார்க்க போறது இல்ல. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள ஃபுல் அண்ட் ஃபுல்லி அவாய்ட் பண்ணிட்டோம். எப்படியுமே அத பண்ணவே கூடாது லைஃப்ல இனி இது தேவையே இல்ல அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி நெறைய விஷயங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா, இட் வாஸ் குட். அண்ட் எம்ப்டி பேங்க் அக்கவுண்ட்ஸ்ன்னு சொல்லும்போது, இப்ப நீங்க கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. உங்கள்ட்ட 10 பேர் வேலை செய்றாங்க. ஒரு 40 பேர் வேலை செய்றாங்க. 50 பேர் வேலை செய்றாங்க. பார்க்கிறவங்களுக்கு இப்ப உங்களோட வியூவிங்ல இருந்து பார்க்கும்போது தட்ஸ் வாஸ் சூப்பர் கூல். ஆ நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் ஆஸ் அ ஃபவுண்டரா தட்ஸ் லாட் ஆஃப் பெயின் பிகாஸ் வந்து வென் த சேலரி டேட் வரும்போது, ஒரு இப்ப எங்களோட சேலரி டேட் வந்து 5த் ஆஃப் த மந்த்ல வரும். ஸோ அந்த 5ஆம் தேதி வரும்போது உங்களோட பேங்க் வந்து எம்ப்டியா இருந்துச்சுன்னா, இட்ஸ் ஃபீல் சோ கில்ட்டி. அண்ட் இப்ப ஸ்டாஃப் ஒரு மிஸ்டேக் விடுறாங்க. அதனால உங்களுக்கு ஒரு 1,00,000 லாஸ்ட்ன்னு வைங்களேன். ஸ்ரீலங்கா ரூபீஸ்ல எக்ஸாம்பிளுக்கு 1,00,000 ஒரு 1,000,000 லாஸ்ட் அப்படின்னா, நீங்க அந்த மிஸ்டேக்கு அலோவ் பண்ணணும். ஓகே. நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன். அவர நெக்லிஜென்ஸ் டேமேஜ்னா ஓகே. பட் டெக்னிக்கலா அவர் மிஸ்டேக் ஆனா, அப்படி பண்ணியிருந்தாருன்னா, நீங்க என்ன செய்யணும்? அந்த வர்ற டேமேஜ் கூட நீங்க பொறுப்பெடுக்கிற அளவுக்கு மைண்ட் செட்ல இருக்கணும். ஓகே. அந்த அமௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு சின்ன அமௌண்ட் இருந்தா பிரச்சனை கிடையாது. ரொம்ப பெரிய அமௌண்ட்டா இருந்தா, இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெறைய நான் நெனைக்கிறேன். ஆ அரவுண்ட் ஸ்ரீலங்கா ரூபீஸ்க்கு ஒரு 0.5 மில்லியன் மாதிரி நான் அறிஞ்சு லொஸ்ட் ஆயினத்த நாங்க பே பண்ணிக்கிறோம். ஆல் ஓவரா அந்த பிரான்ச்சுக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ் ஆகப்போகுது. ஸோ இதுக்குள்ள நாங்க பார்த்தது. அப்ப திங்க் பண்ணி பாருங்க. இப்ப ஒரு 40 ஸ்டாஃப் வேலை செய்ற கம்பெனில இவ்வளோ இஷ்யூஸ்னா, 1000, 1500 ஸ்டாஃப் வேலை செய்ற கம்பெனிஸ்ல எவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கணும். மத்தவங்க செய்ற மிஸ்டேக்க நீங்க அப்ரிஷியேட் பண்ணி அவங்கள டேக் அவுட் பண்ணி விடணும். ரைட். ஸோ இது வந்து மோஸ்ட் ஆஃப் த என்டர்பிரினர்ஸ்ட்ட இல்ல. ஸோ தே ஆர் ஃபெட் அப். இப்படிலாம் நடக்கக்கூடாது. அப்படி நடக்காம இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. ஹியூமனா இருந்தா மிஸ்டேக்ஸ் வந்துட்டு நடக்கும். ஸோ ஆனா நம்ம வந்து மேக் த திங் ரைட்ஸ். நம்ம இயலுன்ற அளவுக்கு ட்ரை பண்ணலாம். அந்த விஷயங்கள ரைட்டா கொண்டு போறதுக்கு. ஸோ இந்த சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்றது நிறைய இடத்துல உங்களுக்கு தேவைப்படும். அப்படி இருந்தா தான் இந்த இடத்துக்கு வர முடியும். ஸோ நான் இப்போ உங்கள அ பூஸ்ட் பண்றதுக்காக பொய்யெல்லாம் சொல்லலாம். இது ரொம்ப ஈஸியான விஷயம். ஈஸியாவே பண்ணிடலாம். அ உங்களுக்கெல்லாம் பெருசா ஸ்கில்லே தேவையில்ல அப்படின்னு சொல்லி ஈஸியா சொல்லலாம். பட் தட்ஸ் நாட் ட்ரூ. நீங்க வந்து அ லிவிங் அந்த ட்ராவல்ல போகும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். அவர் சொன்னது அவ்வளவும் பொய் அப்படின்னு. அதனால தான் நான் சொல்றேன். இது உண்மையா இருந்தாலும், கசத்தாலும் அதுதான் உண்மை. நீங்க இவ்வளவுலாம் பார்க்கணும். இந்த விஷயங்கள்லாம் பண்றதா இருந்தா. அண்ட் நெறைய பேருக்கு இன்னொரு டவுட் ஒண்ணு இருக்கும். நான் வந்து அ பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னா, பார்ட்னர்ஷிப் போலாமா? இல்ல இண்டிவிஜுவலாவே ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படின்னு. என்ன பொறுத்தவரைக்கும் பார்ட்னர்ஷிப் நீங்க போறீங்க அப்படின்னு சொல்றது என்னுடைய ரெக்கமெண்டேஷன் இல்ல. போகாம இருக்கிறது நல்லது. பட் போகணும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டீங்கன்னு சொன்னா, இட்ஸ் லைக் அ லைஃப் பார்ட்னர சூஸ் பண்ற மாதிரி. ஒரு வெட்டிங்குக்கு நீங்க
கல்யாணம் பண்ண போகிறீங்க ஒரு பொண்ணை அப்படின்னா எந்த அளவுக்கு செக் பண்ணுவீங்க? அவங்களோட எஜுகேஷன், குவாலிஃபிகேஷன், அவங்களோட ஆட்டிடியூட், அவங்களோட லுக் அண்ட் எவ்ரிதிங் எல்லாம் எப்படி செக் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அதை விட 100% மோராக வந்து நீங்கள் பிஸ்னஸில் பண்ணணும். பிகாஸ் இந்த பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறது இப்போ நீங்கள் டெத் ஆகினோன்னா வெட்டிங் லைஃப் வந்து முடிஞ்சிடும். கரெக்டாக இதோட நீங்கள் டெத் ஆகிட்டீங்கன்னா முடிஞ்சிடும். ஆனால் உங்களோட பிஸ்னஸ் லைஃப் அப்படி இல்லை. ஜென்ரேஷனாக கண்டினியூ ஆகும். இப்போ என்னோட ஜென்ரேஷன்லேருந்து என்னோட செகண்ட் ஜென்ரேஷன் என்னோட பிள்ளைக்கு நான் அந்த பிஸ்னஸ் தீ கொடுப்பேன். என்னோட பிள்ளைலேருந்து அவங்களோட பிள்ளைக்கு அந்த பிஸ்னஸ் போகும். ஸோ இது ஜென்ரேஷனாக ட்ராவல் ஆக போகிறது. அப்போ பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் அந்த மிஸ்டேக் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் தட்ஸ் ஹியூஜ் மிஸ்டேக். எனக்கு அதில் இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஃபெமிலிக்குள்ளேயே அப்படி ஒரு மெம்பர் கிடைச்சது. அண்ட் வந்துட்டு நிறைய ஃபைட்ஸ் நடந்திருக்குது இந்த 5 இயர்ஸில். நிறைய நான் திட்டிருக்கிறேன். ஐ எம் த ரூட் பர்சன் அந்த ஃபவுண்டர்ஸ்குள்ளே. ஸோ நான் வந்து நிறைய இடத்துல திட்டுவேன். ஃபைனான்சியல் டிசிஷன் பேட் ஆயினா நிறைய பிரச்சனைகள் வரும். பட் இருந்தாலும் எங்களுக்குள்ள அந்த ஈகோஸ்டிக் தன்மை இல்லை. ஸோ அதனால் வி வில் கோ த்ரூ இட். ஆனால் அப்படி ஒரு பார்ட்னர்ஷிப் இருந்தால் நல்லா. பிகாஸ் வந்து நீங்கள் ஃபீல் லோன்லியாக இருக்கும்போது அவங்க வந்து உங்களை புஷ் பண்ணுவாங்க. அவர் லோன்லியாக இருக்கும்போது நீங்கள் வந்து புஷ் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இது வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி எம்பவரிங் த ஓல்ட் ஏஜஸ் குரூப். இப்போ லாஸ்ட்டாக வந்து நிறைய பேர் வந்து எனக்கு கேட்டதில் நான் வந்து 14, நான் வந்து 19, நான் வந்து 20, நான் வந்து 35. இப்போ நான்லாம் இதை பண்ண முடியாதா அப்படின்னு. ஏஜிங் டசன்ட் மேட்டர். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 20, ரைட்? எனக்கு 14 வயசுல இருக்கும்போது நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. ஏன்னா இப்போ எனக்கு இந்த பிஸ்னஸ்ல வந்து 5 வருஷம் ஆகுது. இப்போ எனக்கு 25 ஆகுது. ஆனால் நான் 14 ஸ்டார்ட் பண்ணி எனக்கு 20 ஆகியிருந்தேன். இந்த 20 வயசுல நான் இவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்கலாம். ஸோ ஏஜ் டசன்ட் மேட்டர். உங்களுடைய திங்கிங் பெர்ஸ்பெக்டிவ் தான் மேட்டர். ஏன்னா நான் நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு 25. இப்போ மற்றவங்களை மீட் பண்ணும்போது அவங்க இன்னுமே அந்த ஸ்டேஜுக்கு வரல அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களோட மெச்சூர்டாக இருக்கலாம், திங்கிங் பெர்ஸ்பெக்டிவாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிலவங்களும் இருப்பாங்க. பட் எவ்ரி ஒன் இஸ் தேர் ஓன் டைம் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவோம், வாரன் பஃபர்ட் வந்துட்டு பில்லியனர் ஆயினது அவருடைய 90வது வயசுக்கு அப்புறம். ஸோ 90வது வயசுக்கு அப்புறம் தானே ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லி திங்க் பண்ண முடியாது. 90 வயசுக்கு பிறகு ஆகினார் தானே. அவரோட டைம் ஃப்ரேம் வந்து அப்படி தான் இருக்குது. சிலவங்க வந்து யோசிச்சு பாருங்க, எஜுகேஷனை வந்து 20 வயசுல முடிச்சிருவாங்க. பட் வேலைக்கு போவாங்க தன்னுடைய 25வது வயசுல. சிலவங்க வந்து எஜுகேஷன் முடிப்பாங்க 24வது வயசுல, வேலைக்கு போவாங்க 25வது வயசுல. அதாவது ஒரு வருஷம் கேப்ல. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டைம் ஃப்ரேம் இருக்கும். நீங்க உங்களுடைய டைம் ஃப்ரேம்ல கரெக்டாக தான் போயிட்டு இருக்கீங்க. இங்க டைம் ஃப்ரேம் வந்துட்டு உங்களுடைய டைம் ஃப்ரேம் உங்களுக்கு சரியா ஒர்க் ஆகும். இப்போ எனக்கு இப்போ ஒர்க் ஆகினா அவ்வளோ பிளானையும் 1 by 1 நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொன்னா கூட அது உங்களுக்கு ஒர்க் ஆகாமான்னு கேட்டால் கிடையாது. அது எனக்கு ஒர்க் ஆகின பிளான். உங்களுக்குரிய ஒர்க் ஆகக்கூடிய பிளானை யூ ஹாவ் டு ஃபிகர் இட் அவுட், ரைட்? அது ஈஸியாக கிடைச்சிடாது. தட்ஸ் நாட் ஈஸி. ஸோ அதனால அதை திங்க் பண்ணிடாதீங்க. ஸோ எந்த ஏஜில் இருந்தாலும் சரி, நீங்கள் 35+ இருந்தாலும் சரி, 20+ இருந்தாலும் சரி, ஈவன் தோ 15 வயசுக்கு கீழே இருந்தாலும் சரி, நீங்கள் அடுத்ததாக எடுக்க போகிற டிசிஷன் தான் ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. சரி, 15 வயசுக்கு பிறகு இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு மென்டரை சூஸ் பண்ணுறது நல்லது. அந்த மென்டர் வந்துட்டு ரொம்பவே நல்ல மென்டராக இருக்கணும். மென்டர்னு சொல்கிறது யாருன்னு சொன்னால் அந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஓகே, எனக்கு எஜுகேஷனை பற்றி லைட்டாக தெரியும். ஏன்னா நான் வச்சிருக்கிறது எஜுகேஷன் கம்பெனி. ஸோ அதனால் எனக்கு எஜுகேஷனை பற்றி நல்ல நாலேஜ் இருக்குது. பிஸ்னஸை பற்றி நாலேஜ் இருக்குது. பிகாஸ் நான் ஐ மீன் த பிஸ்னஸ். ஸோ இதை தாண்டி இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் யூனிட், மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்குள்ள எனக்கு ஐடியா இருக்காதுன்னு கேட்டால் கிடையாது. எனக்கு அதில் ஐடியா இல்லை. பிகாஸ் எனக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட் இருப்பாங்க தானே, அந்த மென்டர்ஸ், அவங்க கிட்ட நீங்கள் அட்வைஸ் எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் பிலோ 15 கீழே இருக்கீங்கன்னா நான் என்னுடைய அட்வைஸ் சொல்கிறேன். சும்மா நான் சொல்கிறேன். என்னோட ஃபேமிலி மெம்பர் ஒருத்தர் நான் என்ன சொல்கிறேன்னு, அவர் மெடிக்கல் ஃபீல்டில் போகிறாரு அப்படின்னா நான் ஸ்ரீலங்காவோட கவர்மெண்ட் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண சொல்லுவேன். மெடிக்கல் ஃபீல்டில் போகிறாரு அப்படின்னா மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. மெடிக்கல் ஃபீல்டில் போகிறான்னா மட்டும். இல்லை அவர் நான் மெடிக்கல் ஃபீல்டு தான், இன்ஜினியர் ஆக போகிறாரு, இல்லை வந்து ஐடிக்குள்ளே போகிறாரு, இல்லை ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே வர போகிறாரு, இல்லை ஃபைனான்ஸ் அக்கௌண்டிங் வாட்டவர் ஏதாவது ஒரு ஃபீல்டுக்குள்ளே வர போகிறாருன்னா நான் சொல்லிவிடுவேன், ஓலெவல் முடிஞ்சதோட நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராமை முடிக்கலாம். முடிச்சுட்டு டைரெக்டாக ஹெச்என்டிக்கு போயிட்டு ஹெச்என்டிலேருந்து டிகிரியை முடிச்சிடலாம். உங்களோட 19வது வயசில் உங்களோட கையில் டிகிரி இருக்கும், ரைட்? 19வது வயசில் நீங்கள் டிகிரி எடுத்துருவீங்க. 19வது வயசுலேருந்து நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டியை முடிச்சுட்டு வரும்போது உங்கள்கிட்ட 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே இப்போ மார்க்கெட் ஃபீல்டில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் மேட்டர், உங்களோட ஏஜ் மேட்டர் கிடையாது. நீங்கள் 25வது வயசில் வந்தால் ஐயோ இவருக்கு 25 வயசு, இவருக்கு எந்த சேலரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல போகிறது கிடையாது. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பார்ப்பாங்க. 25வது வயசில் நீங்கள் ஃப்ரெஷர் அப்படின்னா ஃப்ரெஷருக்குரிய சேலரி தான் கிடைக்கும், ரைட்? நீங்கள் 25வது வயசு 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கீங்க அப்படின்னா 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் என்ன சேலரி எடுப்பாரோ அதே சேலரியை உங்களால் கேட்ச் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் அ ட்ரூத்.
நானா இருந்தாலும் எனக்கு ரிவர்ஸ் டைமிங் கிடைச்சிருந்தாலும் இதே தான் நான் பண்ண போறேன். ஓ லெவல் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஏ லெவல் போயிருக்க மாட்டேன். என்னால லோட் ஆஃப் ஸ்ட்ரகிள் நான் வந்து ஃபேஸ் பண்ணது கிட்டத்தட்ட 3 இயர்ஸ். 3 இயர்ஸா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சேன். தட்ஸ் ஃபைன். நான் அது கத்துருந்த லெசன்ஸும் இப்போ என்னோட லைஃப்ல நிறைய இடத்துல தாக்கம் செலுத்துது. ஸோ அது நல்ல. பட் இன்னொருத்தவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணேன்னா அதை பண்ணுவேன். சரி, இப்போ நான் வந்து ஏ லெவல் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏ லெவல் முடிச்சிட்டு இருக்கிறேன். நான் என்ன பண்ணலாம்? என்ன பாத் சூஸ் பண்ணலாம்னு சொன்னா, யூ ஹேவ் டு ஃபிகர் அவுட். யார்கிட்டயும் நீங்க போய் அட்வைஸ் கேட்கக்கூடாது. பி ஸ்பெசிஃபிக். நான் வந்து ஐடில பண்ண போறேன், நான் ஐடில பண்ண போறேன், இல்ல வந்து நான் ஹெச்ஆர் ஆக போறேன், இல்ல ஃபைனான்ஸுக்குள்ள வர போறேன் இப்படின்னு சொல்லி கேளுங்க. இதெல்லாம் ஃபீல்டு நல்லமா. நீங்க எப்படி எனக்கு அட்வைஸ் கேட்குறீங்கன்னா, நான் என்ன ஆகணும்னு என்கிட்ட கேட்குறீங்க. தட்ஸ் நாட் ஃபேர். இப்போ உங்களுக்கு என்ன ஆகணும்னு கிளியரே இல்ல அப்படின்னா, நான் என்ன அட்வைஸ் பண்ணலாம்? என்னுடைய பெர்சனல் பெர்ஸ்பெக்டிவ் தான் சொல்லலாம். எனக்கு என்ன ஆக முடியுமோ அத தான் நான் உங்ககிட்ட சொல்லலாம். உங்களுக்கு என்னாக வேணும்னு சொல்றத நீங்க தான் டிசைட் பண்ணணும், நான் இல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நிறைய பேர் விடுற மிஸ்டேக். நீங்க நிறைய பேர் இந்த விஷயத்த பண்றீங்க. நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. பி ஸ்பெசிஃபிக். அட்லீஸ்ட் சொல்லுங்க. நான் இன்ஜினியரிங் ஃபீல்டுக்குள்ள வரணும். அப்ப வி கேன் எக்ஸ்போஸ். ஓகே, இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல என்னென்ன ஃபீல்ட்லாம் இருக்குது. இத சூஸ் பண்ணலாம் அப்படின்னு. அட்லீஸ்ட் அந்த ஸ்பெசிஃபிக்கு சரி வாங்க. ஸோ இது நான் ஏஜ்ட் பீப்பிளுக்கு சொல்றது. அந்த அது யங் டீனேஜர்ஸ்க்கு. சரி, நான் 35+. இப்ப நான் என்ன பண்ணலாம்? 35+ல நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டா, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்க அத தாராளமா பண்ணலாம். ரைட்? எல்லாருமே நம்ம மணி மேக் பண்றது மட்டும் லைஃப் கிடையாது. சிலவங்க பீஸ் விரும்புவாங்க. ரைட்? எனக்கு இருக்கிற இன்கம் போதும். நான் பீஸா இருந்தா போதும். அப்படின்னு நினைச்சாங்கன்னா, அது அவங்களுடைய விஷ். ரைட்? சிலவங்க அப்படியும் இருக்காங்க. நான் பார்த்திருக்கிறேன். ஸோ அது அவங்களுடைய விஷ். அவங்க அப்படி இருக்கலாம். ஸோ உங்களுடைய விஷ் என்னன்னு பார்த்துக்கோங்க. இந்த சொசைட்டிக்காக ஓட தேவையில்ல. உங்களோட லைஃப்க்காக தான் நீங்க ஓடணும். ரைட்? சொசைட்டிக்காக எங்கேயும் ஓட தேவையில்ல. சொசைட்டிய பத்தி திங்க் பண்ணவும் தேவையில்ல. தே ஆர் நாட் ஃபீட்டிங் யூ. யாருமே நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சாப்பாடு ஒருவேளை சாப்பாடு தர போறது கிடையாது. ஸோ நீங்க அத பத்தி திங்க் பண்ண தேவையில்ல. நீங்க வந்து ஓனா தான் அந்த டிசிஷன்ஸ வந்து எடுக்கணும். ஸோ உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்றத பார்த்துக்கோங்க. 35 பிலோ இல்ல இருக்கீங்கன்னு சொன்னா, நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, நிறைய பேர் சொல்ற விஷயம். ரைட்? நிறைய பேர் சொல்ற விஷயம். எனக்கு ஃபேமிலி இருக்குது. நான் வேலைக்கு போறேன். இதுக்கு மேல என்னால ஒரு விஷயத்த பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட நீங்க போய் கேளுங்க. நீங்க வந்து லாஸ்ட்டா என்ன படம் பார்த்தீங்க? தியேட்டருக்கு எப்போ போனீங்கன்னு கேட்டா, ரீசென்ட்டா போன வீக் தான் போயிருந்தேன். எப்ப ட்ரிப் போனீங்க? 3 டேஸ்க்கு முதல்ல தான் போயிருந்தேன். ஆ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமா நீங்க கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க. எஸ், நாங்க ஃபன் பண்ண போயிருந்தோம், படம் பார்க்க போயிருந்தோம், அங்க போயிருந்தோம், இங்க போயிருந்தோம். இதுக்கெல்லாம் டைம் இருக்குது. ரைட்? இப்ப ஈவன் சிலவங்க 35 வயசு ஆனதுக்கு அப்புறமா டாக்டரேட் புரோகிராம் கூட பண்றாங்க. பிஹெச்டி முடிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பண்றதுக்கெல்லாம் டைம் இருக்குது. ஆனா ஒரு பிசினஸ ஸ்டார்ட் பண்ணி, இல்ல ஒரு ஃப்ரீலான்சிங் ஜேர்னிய ஸ்டார்ட் பண்ணி, இல்ல இல்லாட்டி ஒரு இ-காமர்ஸ் ஜேர்னிய ஸ்டார்ட் பண்ணி, அவங்களுக்கு அந்த விஷயத்த முடிக்கிறதுக்கு டைம் இல்ல. இத நம்புற மாதிரியா இருக்குது? நோ. இது நம்புற மாதிரி இல்ல. ஸோ இது இது ரீசன் சொல்றேன். அது நான் வந்து ஒரு வீடியோலயும் சொல்லியிருப்பேன். மேக் எக்ஸ்கியூசஸ் ஓர் மேக் மனி. 2 விஷயம் தான். மேக் எக்ஸ்கியூசஸ் சொல்ல போறீங்க. இதனால நான் பண்ணல, அதனால இத நான் பண்ணல அப்படின்னு சொல்ல போறீங்கன்னா, எக்ஸ்கியூசஸ் மட்டும் தான் சொல்லலாம். மேக் மனி பண்ணணுமா இருந்தா எக்ஸ்கியூசஸ் சொல்லக்கூடாது. ரைட்? இப்ப என்னவே எடுத்துக்கோங்க. எனக்கு புதுசா ஒரு சாஃப்ட்வேர பத்தி யாராவது சொல்றாங்க. இல்ல புதுசா ஒரு ஃபீல்ட பத்தி சொல்றாங்கன்னு சொன்னா, ஐ அம் ரெடி டூ லேர்ன். இது எப்படி இருக்குது? இது எப்படி வொர்க் ஆகுது? இது என்ன விஷயம்னு சொல்லி நான் கியூரியஸா எனக்கே அது கியூரியஸா இருக்குதுன்னு நான் கேட்கிறேன். ஆனா சிலவங்க அப்படி இல்ல. அவங்களோட ஃபீல்ட்லயே ஒரு விஷயத்த புதுசா கத்துக்கிறது கூட லேசியா இருக்காங்க. இப்படி இருக்கிறவங்க எப்படி லைஃப்ல குரோ ஆவாங்க? ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய சேஞ்சிங் வந்துட்டு நீங்க பண்ணணும். நான் சொல்றேன், இப்ப நானும் பெர்ஃபெக்ட் கிடையாது. பட் இந்த விஷயங்கள் இதெல்லாம் ஃபண்டமெண்டல். இது காமன் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இத சரி நீங்க பெர்ஃபெக்ட்டா பண்ணா தான் யூ ஹேவ் டூ கோ த்ரூ இட். ஸோ இத எடுத்துக்கோங்க. என்னுடைய 3 அட்வைஸ் நான் வழமையா எப்பயும் சொல்ல ஒரு விஷயம். லாஸ்ட்டா வந்து எஃப்எம் ரேடியோல போகும்போது இந்த அட்வைஸ் சொன்னேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச அட்வைஸ். லாஸ்ட்டா ஒரு வீடியோவும் ஷூட் பண்ணோம். அது இன்னும் ரிலீஸ் ஆகல. ஸோ அந்த வீடியோலயே இந்த 3 அட்வைஸ் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த அட்வைஸ் வந்துட்டு நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். எதுவுமே இல்லாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்றது நல்லது. அதாவது ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுங்க. சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். இது என்னோட ஃபேவரைட் பெர்சன் வந்து சொன்ன டயலாக். ஸோ இன்னைக்கு வரைக்கும் நான் என்னோட லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அதாவது இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவேன்னா, அந்த புக் எக்ஸாம்பிள் தான் சொல்லுவேன். ஒரு புக்க நீங்க ரீட் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டீங்க. ஒரு நாளைக்கு நீங்க மிஸ் பண்ண போறீங்க. அப்படின்னா, ஒரு நாளைக்கு மிஸ் பண்றதுக்கு நீங்க திங்க் பண்றீங்க. ஒரு பேஜ ரீட் பண்றதுக்கு பதிலா ஒரு லைன ரீட் பண்றேன் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டீங்க. ஓகே, ஒரு லைன ரீட் பண்ணிட்டு நீங்க புக்க மூடி வச்சுட்டீங்க. இப்படி ஒரு 3 மாசத்துல ஒரு 10 டைம்ஸ் நீங்க மிஸ் பண்ணியிருந்தா 10 லைன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு புக்ல ஒரு பேஜ்ல ஹாஃப்க்கு மேல தாண்டி இருப்பீங்க. நீங்க மிஸ் பண்ணதுனால மட்டும். ஸோ சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். எதுவுமே இல்லாம இருக்கிறத விட ஏதாவது ஒரு விஷயம் இருக்கிறது நல்லது. இத நான் டீமுக்கும் அடிக்கடி சொல்லுவேன். எதுவுமே இல்லாம அந்த ப்ராடக்ட்ட வச்சு இருக்கிறத விட ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி அந்த ப்ராடக்ட்ட சேல்ஸ் பண்றதுக்குரிய வழிய பாருங்க. பிரைஸ குறைங்க, ஃபீச்சர்ஸ வேல்யூ ஆட் பண்ணுங்க. எப்படி நம்ம அத காஸ்ட் எஃபெக்டிவா மாத்தலாம்னு ட்ரை பண்ணுங்க. சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். சும்மா இருக்கிறதுல வேஸ்ட் இல்ல அப்படின்னு. ஸோ 2வது அட்வைஸ். எந்த இடத்துலயும் நீங்க முட்டாளாகக்கூடாது. நீங்க ஒரு இடத்துல ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருக்குது. சோ எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட்ட நீங்க காசு குடுத்து வாங்குறீங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவோம். ஒரு காஃபி குடிக்க போறீங்க. அந்த காஃபியோட பிரைஸ் வந்து ₹5000.
ரைட்? 5000 காஃபி இருக்க போகிறது இல்லை, பட் சொல்கிறேன் 5000 ருபீஸ். ஆனால் தெரிஞ்சு வாங்குறீங்க, இதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு தெரியும் இது எக்ஸ்பென்சிவ்னு சொல்லி தெரிஞ்சு வாங்குறீங்க. பட் இதுவே ஒருத்தங்க ஒரு 100 ரூபாட காஃபியை உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு வித்துட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் முட்டாளாகிட்டீங்க. ரைட்? இது வந்து நீங்கள் லைஃப்பில் பண்ணவே கூடாது. நீங்கள் தெரிஞ்ச ஒரு விஷயத்த பண்ணலாம். ரைட்? தெரியாமல் உங்களை முட்டாளாக்கி எந்த விஷயத்துலையும் நீங்கள் இது பண்ணக்கூடாது. எனக்கும் இது ரொம்ப பிடிச்ச அட்வைஸ். என்னோட மென்டரில் ஒன் ஆஃப் த மென்டர் சொன்ன ஒரு டைலாக். அண்ட் தேர்ட் திங், இது எங்களோட மாம் சொன்ன ஒரு டைலாக். ஒருத்தங்கள்ட்ட ஒரு விஷயத்த நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, அவங்க அதை பண்ணல அப்படின்னா கடவுள் அந்த விஷயத்த குடுக்கல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவோம். ஒருத்தங்களுக்கு கண் இல்ல, கடவுள் கண் குடுக்கல. உங்களால கண்ண குடுக்க முடியுமா? இல்ல. ஒருத்தங்களுக்கு கை இல்ல, கை குடுக்க முடியுமா? இல்ல. அதே மாதிரி தான் பிஹேவியர்ஸ் அண்ட் ஆட்டிட்யூடும். ஒருத்தங்களுக்கு கடவுள் அந்த ஆட்டிட்யூட்டையும், பிஹேவியரையும் குடுக்கலாட்டி, நீங்க ட்ரை பண்ணலாம். ஆனா அவங்களால அந்த விஷயத்த பண்ண முடியாட்டி, ஒன்று நீங்க அத அக்செப்ட் பண்ணணும். இல்லாட்டி ஈவன் தோ அந்த வியூ வந்து எவ்வளோ அழகா இருந்தாலும் அந்த விண்டோவ வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. திங்க் பண்ணுங்க இந்த 3 டயலாக்ஸும். ஸோ இது நிறைய இடத்துல யூஸ் ஆகும். அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். டைம் மேனேஜ்மெண்ட் சொல்றது என்னன்னா, இப்போ நீங்க வந்து டைம் போதாது, டைம் போதாதுன்னு சொல்றவங்கன்னா ரொம்ப அதிகம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும், இந்த 24 ஹவர்ஸ்ல நான் என்னென்னலாம் பண்ணணும், எதுக்கெல்லாம் டைம் குடுக்கணும் அப்படின்னு சொல்றத எடுத்து, அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணீங்கனாலே போதும். இதுல நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் உங்களால ரொம்ப ஈஸியா பண்ண முடியும். இது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம்லாம் கிடையாது. அண்ட் லாஸ்ட் ஒன் ரைட்? இதோட நான் பிளான் பண்ணியிருந்த விஷயங்கள்லாம் முடிச்சுட்டோம். Q&Aக்கு வரப்போறோம். ஸோ லாஸ்ட் ஒன் வந்துட்டு புக் ரெக்கமெண்டேஷன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்ன புக்ஸ் வந்து நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களோட ரீஜன் வைஸா, ரிலீஜியஸ் வைஸா இருக்கக்கூடிய புக் வந்து நீங்க ரீட் பண்ணலாம். ஐ சஜஸ்ட் முஸ்லிம்ஸுக்கு குர்ஆன் ஃபர்ஸ்ட். ஸோ அதை ரீட் பண்ணுங்க. நிறைய பீஸ்ஃபுல் கிடைக்கும். அண்ட் செகண்ட் திங், அதுக்கப்புறமா ஒரு புக் நீங்க எடுத்து ரீட் பண்ணணுமா இருந்தா, புக்ஸ்ல வந்து ரீட் பண்ணணுமா இருந்தா, ரிச் டாட் புவர் டாட் இந்த புக்கை ரீட் பண்ணுங்க. ஆடியோ புக் கேட்கக்கூடாது. சம்மரி புக் யூடியூப்லேயும் பார்க்கக்கூடாது. பிசிக்கலாக புக்காக வாங்கி, இல்லாட்டி நெட்டில் இருக்குது, நீங்கள் ரிச் டாட் போ டாட் பிடிஎஃப்னு சர்ச் பண்ணுங்கள், தமிழில் இருக்குது. ஸோ அதை வாங்கி ரீட் பண்ணுங்கள். அதில் இருந்து தான் ஸ்பார்க் ஆச்சு இந்த அப்ரைடுடைய எம்பயர். ஸோ இதுக்கப்புறமா நான் போகிறதும் அதில் இருக்குது. நான் அந்த புக்கை ஃபுல்லாக கூட ரீட் பண்ணலை. ஐ திங்க் நான் அதில் ஃபுல்லாக ரீட் பண்ணலை. லைக் நான் ரீட் பண்ணது ஒரு 70 பேஜஸ் அப்படின்னு நினைக்கிறேன். 70 ஒரு 30 பேஜஸ் எனக்கு சரியாக கரெக்டாக ஞாபகம் இல்லை, ரொம்ப நாள் ரீட் பண்ணி. ஆனால் அந்த பேஜஸில் ஒவ்வொரு இதையும் லெவல் நான் படிக்கும்போது, அதாவது ஸ்கூலில் நான் படிக்கும்போது எப்படி படித்தேனோ ஒவ்வொன்றையும் ஹைலைட் பண்ணி, இது ஏன் சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்க, இப்படி எவ்வளோ டீப்பாக படிக்கணுமோ அவ்வளோ டீப்பாக படித்தேன். அந்த அந்த ஃபஸ்ட்டு ஒரு 30 பேஜஸுக்குள்ள இருந்த விஷயமே அவ்வளோ எக்ஸ்டெண்டடாக இருந்துச்சு. நிறைய விஷயம் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு ரிச் எப்படி மணியை பார்ப்பாரு, ஒரு புவர் எப்படி மணியை பார்ப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க, அப்ரைட் வந்து இவ்வளவு ஃபாஸ்ட்டாக இந்த இதாக க்ரோ பண்ணதுக்கு ரீசன், அப்ரைடில் வந்த அவ்வளவு இன்கமுமே நாங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணோம். இதுக்குள்ள தான் போட்டோம். எங்களுக்கு யாருமே இன்வெஸ்டர்ஸ் கிடையாது. இதுல வந்து அவ்வளோ இன்கமே இதுக்குள்ள போட்டதுனால மட்டும் தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எக்ஸ்டெண்ட் ஆயிடும். ஆனால் நாங்கள் இன்கம் நல்லாவே வருது, பக்கத்துக்கு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுக்க ஆரம்பிச்சிருந்தோம் அப்படின்னா, நாங்கள் நல்ல லைஃப் ஸ்டைலில் இருந்திருக்கலாம். நல்ல வீடு, நல்ல கார் அப்படின்னு சொல்லி லக்ஸரி லைஃப் ஒன்று எடுத்திருக்கலாம். ஸ்டில் இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நல்ல லைஃப் ஸ்டைல் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் இன்னும் ஒரு எக்ஸ்டெண்டட் லெவலுக்கு வந்துக்கலாம். பட் கம்பெனி என்ன ஆயிருக்கும்னா டவுன் ஆகிட்டே வந்திருக்கும். ரைட்? ஸோ அதனால ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க பிரியாரிட்டிஸ் பண்ணணும். எந்த இன்கம்ல எங்க ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவோம், நான் என்னோட 22வது வயசு வரையும் நான் மோட்டார் பைக் வாங்கல. ஆனா என்கிட்ட இந்த மெக்புக் இருந்துச்சு, சாரி ஐபேட் இருந்துச்சு, ஐஃபோன் இருந்துச்சு, அண்ட் வந்து என்னோட ROG லேப்டாப் இருந்துச்சு. இது 3யும் சேர்த்தா கூட 1.5 மில்லியன் கிட்டத்தட்ட 2 மில்லியன் கிட்டத்தட்ட வரும். 2 மில்லியனுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணேன்னா மோட்டார் பைக் வாங்கல. எப்போ நான் மோட்டார் பைக் வாங்கினேன் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் பிரான்ச் எப்போ லான்ச் பண்ணமோ அப்போ நான் ஆஃபீஸுக்கு வந்து போகணும், எனக்கு கட்டாய பைக் தேவை. ஸோ அந்த டைம்ல தான் நான் பைக் வாங்கினேன். ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறனா இருந்தாலும் ப்ரியாரிட்டிஸ் பண்ணி வாங்குங்க. இந்த இடத்துல தேவை, நீட் வேற, நம்மளுடைய ஆசை வேற. ஸோ நீட ஃபில் பண்ணுங்க, அதுக்கப்புறமா ஆசையை பார்த்துக்கலாம். ரைட்? அப்போ உங்களுக்கு எக்ஸஸாக இருக்கும்போது நீங்கள் அதை பண்ணுறதுல தப்பு இல்லை. பட் அதை சரியாக டிஃபைட் பண்ணி தெரிஞ்சிருக்கும். ஏன் நிறைய பேர் பண்ணுற பெரிய மிஸ்டேக் அது. காசு உழைச்ச உடனே வந்து ஸ்பெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த விஷயத்தை மட்டும் பண்ணிடாதீங்க. ஹோப்ஃபுல்லி நான் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ உங்களுடைய Q&As வந்து நீங்கள் சொல்லலாம். ஸோ நம்ம கிளியர் பண்ணோம். ஸோ ஆல்மோஸ்ட் நான் சொன்ன 1 ஹவருக்குள்ள இதே கவர் பண்ணிட்டோம். ஒரு 15 நிமிஷம் டிலே ஆகி ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு Q&A பார்த்துடலாம். Q&A முடிஞ்சதுக்கு கூட லைவை ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ உங்களுடைய Q&A ஏதாவது இருந்துச்சுன்னா கேட்கலாம். ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் அ பிக் பார்ட் அஸ் அ CEO ஜாப். எஸ், டெஃபினெட்லி பிக் பார்ட் தான் அது. ஹோட்டல் ஒர்க் நிலம், ஹோட்டல் ஒர்க் புரியல நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னு. ப்ரோ நான் இந்த இயர் எடுத்து போகிறேன்.
ஓகே. ஏஐ பத்தி ஒரு விஷயம் கேட்டிருக்கீங்க. ஏஐ வந்து என்ன பொறுத்தவரைக்கும் ஏஐ யூஸ் பண்ற பீப்பிளால, ஏஐ யூஸ் பண்ணாத பீப்பிள வந்து ஸ்டாப் பண்ண முடியும். இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஏஐ எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவேன்னா, நெறைய பேர் எவ்வளவுக்கு யூஸ் பண்ணீங்கன்னு தெரியல. இந்த ChatGPTல நீங்க பார்த்தீங்கன்னா, மெமரி ஸ்டோரேஜ் ஃபில்டு இருக்குது. ரைட். அதாவது இந்த ஏஐட ChatGPT மெமரி ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகுற அளவுக்கு நாங்க இருப்பேன். இன்னைக்கு நாங்க மார்னிங் இந்த ஷோக்கு வாரதுக்கு முதல்ல, தட்ஸ் மீன் இந்த லைவ்க்கு வாரதுக்கு முதல்ல, கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ், 40 மினிட்ஸ் அதோட பேசி தான் இன்னென்ன விஷயங்கள்லாம் நான் கதைக்கிறதுக்கு இருக்கிறேன், இப்படித்தான் கதைக்கிறதுக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசி தான் இந்த வொர்க் ஃப்ளோ எடுத்துட்டு வந்தேன். இத நான் ஹியூமன வச்சு பண்றதா இருந்தா, இட்ஸ் டேக் அரவுண்ட் 3 to 4 டேஸ். பட் நானும் ChatGPTயும் பேசினதுனால ஒரு 30 மினிட்ஸ்ல நாங்க அத ப்ரிப்பேர் பண்ணிட்டு இங்க இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ அந்த அளவுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிரைட்டீரியாவுல ChatGPT இருக்குது. ஸோ ஏஐ நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். நீங்க அத ஃபீச்சரா கூட எடுத்துக்கலாம். தட்ஸ் a கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஏஐ பத்தி கத்துக்கிறதா இருந்தா. ஆ அதுக்காக மத்த ஃபீல்டு மோசம்னு சொல்லல. இப்ப நிறைய பேர் கேட்பீங்க, "அப்ப நானும் ஏஐ படிக்கவா?" அப்படின்னு. அப்படி இல்ல. உங்களுக்கு புடிச்சத கத்துக்கோங்க. நான் அத ஆல்ரெடி சொல்ட்டேன். சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க சேஞ்ச் பண்ண மாட்டீங்கன்னா ஒண்ணும் செய்ய இயலாது. ப்ரோ உங்களோட ஸ்ட்ரீம் என்னன்னு கேட்டிருக்கீங்க. ஸ்ட்ரீம்னா நான் ஏ லெவல் என்ன படிச்சேன்னு கேட்டிருந்தீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ நான் ஏ லெவல் சூஸ் பண்ணது இன்ஜினியரிங் டெக்னாலஜி. ஸோ இன்ஜினியரிங் டெக்னாலஜி தான் என்னோட ஏ லெவல் ஸ்ட்ரீம். ஓகே. எனக்கு பிசினஸ்ல இன்ட்ரெஸ்டட் இருக்குது. ட்ராப் ஷிப்பிங் அந்த மாதிரி கான்செப்ட் ஏதாவது ட்ரை பண்ணலாமான்னு கேட்டீங்க. ட்ராப் ஷிப்பிங்க பத்தி பெருசா பேச தேவையில்ல. அப்டேட்லயே நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ தட்ஸ் அ ஃபண்டமெண்டல் கான்செப்ட். இப்போ ஆன்லைன் ஏர்னிங் எடுத்துக்கிட்டா ஒன்று மட்டும் இல்ல. இ-காமர்ஸ் இருக்குது, ஃப்ரீலான்சிங் இருக்குது, அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் இருக்குது, கூகுள் அட்சென்ஸ் இருக்குது. அப்படி அடுக்கிட்டே போலாம். அஃபிலியேட் இருக்குது. இப்படி அடுக்கிட்டே போலாம். உங்களுக்கு எது புடிச்சிருக்குன்னு ஃபர்ஸ்ட்க்கு பாருங்க. ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃப்ரீலான்சிங். நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது ஃப்ரீலான்சிங்ல. தென் வந்து இ-காமர்ஸ் பண்ணோம். ஆ இப்ப என்னோட எம்பிஷன்ல நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும். அந்த கம்பெனி எடுகேஷன் கம்பெனியா இருக்கணும் அப்படின்னு சொல்றத நான் திங்க் கூட பண்ணல. ரைட். ஏன்னா எனக்கே அந்த டைம்ல ஒழுங்கா எடுகேஷன் வராது. இதுக்குள்ள இன்னொரு எடுகேஷன் கம்பெனி நான் வைக்கணும் அப்படின்னு சொல்றத நான் திங்க் கூட பண்ணல. பட் வி ஸ்டார்டட். ரைட். ஸோ அது அ கடவுள் தந்த பாத்துன்னு சொல்லலாம். ஸோ உங்களோட பாத்த நீங்க ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. ரைட். போங்க. உங்களுக்கு அதற்குரிய வழி வந்து கிடைக்கும். ஹோப்ஃபுல்லி. I'm a fashion designer doing the freelancing Fiverr. Still, I'm facing the problem on receiving money. Receiving moneyல Fiverrல இது வரைக்கும் நான் எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணல. Fiverr is a தெரியாதவங்களுக்கு சொல்றேன். Fiverr is a freelancing platform. I start my freelancing from the Fiverr. ஸோ லாஸ்ட்டாக கூட நான் ஆர்டர்ஸ் எடுத்திருந்தேன். $190 ஆர்டர்ஸ் ஒன்று எடுத்திருந்தேன். ஸோ இட்ஸ் குட். இப்போ நான் ஃப்ரீலான்சிங் நான் வந்து பார்ட் டைமாக பண்ணுறேன். ஃபுல் டைமாக இல்ல. சில விஷயங்கள நான் ட்ரை பண்ணி பார்ப்போம். சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ அதுலயும் இன்கம் வருது. ஸோ அதில இதுவரைக்கும் நான் அந்த இஷ்யூஸ் பார்த்ததில்ல. நீங்க அப்படின்னா Fiverr கஸ்டமர் சர்வீஸை கான்டாக்ட் பண்ணி டவுட்ட வந்து கேட்டுக்கலாம். அதிலேயே உங்களுக்கு கிளியர் பண்ணுவாங்க. பேமெண்ட் இஷ்யூ வச்சுட்டு இருக்கிறேன். ஆட்டோமொபைல் கோர்சஸ் செய்ய பார்க்குறேன். நல்லமா ஓகே. ஆட்டோமொபைல் வந்துட்டு அ நல்லா வளர்ந்து வரக்கூடிய ஃபீல்ட் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெஃபினட்டா ட்ரை அவுட் பண்ணி பாருங்க. மோரோவர் எல்லாரும் நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்க, ஒரு டிகிரியோ இல்ல சர்டிஃபிகேட்டையோ நான் முடிச்சுட்டேன் அப்படின்னா, அதோட என்னோட லைஃப் ஸ்டைல் செட்டில் ஆயிடும். அப்படி ஒர்க் ஆகாது. டெஃபினட்டா ஒர்க் ஆகாது. நீங்க அதுக்கப்புறமா தேடல், உங்களோட ரிசர்ச், பிராக்டிஸ் பண்றது, வொர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்குது, என்வைரன்மென்டல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கறது, இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் சேர்த்து தான் சக்சஸ்க்கு வரும். ரைட். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சர்டிஃபிகேட் இட்ஸ் டசன்ட் மேட்டர். இந்த பிராக்டிகல் வே. அவங்களுக்கு அது ஒரு ஒரு என்டரிங்க பண்ணி தரும். ஒரு ஃபீல்டுக்குள்ள உங்கள கொண்டு போகும். இதெல்லாம் பண்ணும். பட் நீங்க அந்த ஃபீல்டுக்குள்ள சர்வே ஆகணுமா இருந்தா, நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணுமா இருந்தா, இதெல்லாம் உங்களோட ஓன் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க கொண்டு வர வேண்டியது. ரைட். ஓகே. ஓகே. ஹோப்ஃபுல்லி ஏ லெவல் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணேன். ட்ராப் அவுட் பண்ணிட்டு கோர்ஸ் படிக்கவா? ஓகே. ஏ லெவல் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஏ லெவல்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல இன்ஜினியரிங் டெக்னாலஜி தான் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அத வந்து நான் ட்ராப் அவுட் பண்ணிட்டு படிக்கவான்னு வந்து கேட்டிருக்காங்க. நான் சொல்றேன், இப்பயும் சொல்றேன். நான் டிகிரிய விடும்போது எனக்கு லேக்ஸ்ல டர்ன் ஓவர் ஆறதுக்கு ஒரு பிசினஸ் இருந்துச்சு. நான் சும்மா டிகிரிய விட்டு போட்டு காச வீணாக்கல. என்னுடைய ஓன் டிகிரிய நான் ஓன் கேஸ்ல தான் படிக்கிறேன். நான் வீட்ல போய் கேட்கல. ரைட். உங்களுடைய வீட்டோட சிச்சுவேஷன், உங்களுடைய மைண்ட் செட் சிச்சுவேஷன், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, உங்களோட ஆம்பிஷன் என்ன, இது எல்லாமே உங்கள பேஸ் பண்ணி இருக்கும். எனக்கு தெரியாது. நான் இப்ப இந்த இடத்துல சிம்பிளா சொல்லிட்டு போக முடியாது. ட்ராப் அவுட் பண்ணி போட்டு டக்குனு செய்யுங்க அப்படின்னு. ஸோ இது எல்லாமே என்வைரன்மென்ட் சொல்யூஷன். இப்ப நீங்க வந்து அத உங்களுடைய ஓன் ரிசர்ச் பண்ணி தான் எடுக்கணும். நான் வந்து ட்ராப் அவுட் பண்ணி போட்டு பண்ணா ஃபைனான்சியல் கேப்பபிள் இருக்குதா? எங்களோட வீட்ல அத பேர் பண்ண இயலுமா? ஏன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் யங்ஸ்டர்ஸா இருக்கிற நிறைய பேர் அத கேர் பண்றதே இல்ல. வீட்ல இருக்கிறவங்கள தொல்ல பண்ணிட்டே இருக்காங்க. நான் வந்து
அதை 19வது வயசோட ஸ்டாப் பண்ணிட்டேன். ரைட். என்னோட A-level லைஃப் முடிஞ்சதோடயே நான் வீட்டில் வந்து பாக்கெட் மணி வாங்குறதை விட்டுட்டேன். அதுக்கப்புறமா எல்லாமே என்னோட ஓன் ஸ்டேட்மெண்ட் இன்கம். நான் இன்கம் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே என் மைண்ட் செட்டும் அதே தான். அதாவது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பென்சஸை நான் கவர் பண்ணணும். ஸோ இதுதான் என்னுடைய ஸ்டார்டிங் பீரியட். ஸோ வீட்டு நிலைமையும் யோசித்து முடிவெடுக்கிறது நல்ல யங்ஸ்டர்ஸாக இருக்கிற நீங்கள். ரைட். ஓகே. இதில் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, இப்போ வெப்சைட்டில் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வாங்கும்போது காமர்ஸ் நான் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த காசை கொண்டு வரணும். ரைட். பேங்க் அக்கௌண்ட்டுக்கு காசை கொண்டு வர ஸ்ட்ரைப்பும் அவைலபிள் இல்லை ஸ்ரீலங்காவுக்கு, பேபாலும் அவைலபிள் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணலாம்? இப்போ இதையும் நான் பார்க்குறேன் லேக் ஆஃப் நாலேஜ் தான். இப்போ நான் குறை சொல்கிறதுக்காக சொல்லலை. நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் என்னென்ன பேமெண்ட் கேட்வேஸ் இருக்குதுன்னு தெரியிருந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. பேஹியர் இருக்குது, ஜீனி இருக்குது, வெப்எக்ஸ் இருக்குது, இப்படி நிறைய கேட்வேஸ் இருக்குது. சில பேங்க்ஸ் ஆஃபர் பண்ணுது. பேங்க்ஸில் போக முடியாது பிகாஸ் லாட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. ஒரு கம்பெனியாக இருந்தால் ஓகே, பட் ஸ்டார்ட் அப்பில் இருக்கிறவங்களுக்கு செட் ஆகுது. அப்போ நீங்கள் கொஞ்சம் தேடி இருந்தால் அதுக்கான ஆன்சர் கிடைச்சிருக்கும். பட் ஹோப்ஃபுல்லி இந்த லைவில் வந்ததுக்காக நீங்கள் அதுக்கான ஆன்சர் எடுத்துருக்கீங்க. சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களால் ஸ்ரீலங்காவுக்குள்ளே இதை வந்து பண்ண முடியும். ரைட். ஓகே. நான் அப்படியே மற்ற லைவில் வந்து வந்திருக்கிற Q&Aக்கு வந்துடுறேன். நம்மளுடைய டிக்டாக் கூடிய வந்து என்ன ஆயிட்டா டிக்டாக் லைவ்? ஆமாம், எண்ட் ஆயிட்டு. ஆமாம், கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி விட்டிங்களா? இது ஃபஸ்ட்டுக்கு இருந்து வரணுமே. பேட்டரி சார்ஜ் இல்லாமல் எண்ட் ஆயிட்டா? ஓகே. டிக்டாக்ல சாரி, இன்டர்நெட் எரரா? ஓகே. ஸோ ஹோப்ஃபுல்லி நான் இதோட முடிச்சிடுறேன். ஸோ ஒரு லாஸ்ட்டாக ஒருத்தங்க கேள்வி கேட்டீங்க, அதை மட்டும் நான் முடிச்சிடுறேன். இட்ஸ் மை பர்சனல் ஒப்பீனியன் பிரதர். ட்ரேடிங் வந்து ஓகேவான்னு சொல்லி கேட்டீங்க. ட்ரேடிங் வந்துட்டு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் ட்ரேடிங்லேயும் நிறைய கான்செப்ட் இருக்குது. ட்ரேடிங் சொல்கிறது நீங்கள் பைனான்ஸை வச்சு பண்ண போகிறீங்க, இல்லை கிரிப்டோ கரன்சி வச்சு பண்ண போகிறீங்க, இல்லை லைக் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வச்சு பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் தட்ஸ் நாட் குட். பிகாஸ் வந்து உங்களோட ஃபண்ட் வந்து ஜீரோ ஆகுது அப்படின்னா அதை நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் இப்போ நீங்கள் இன்கம் போடுறீங்க, ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, 100 டோஸ் போட்டீங்க, டக்குன்னு அது ட்ரோப் ஆகி மைனஸுக்கு போயிடுச்சுன்னா உங்களோட ஃபண்ட் ஜீரோ ஆகுதுன்னு சொன்னால் அந்த 100 டோஸும் காணாமல் போகுதுன்னு சொன்னால் தட்ஸ் நாட் அ இன்வெஸ்ட்மெண்ட். என்னை பொறுத்த வரைக்கும் அதை நீங்கள் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களோட ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களால் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே வந்து பண்ண முடியும். ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரைட். ஓகே. நிறைய பேர் கேட்ட இன்னொரு விஷயம், ஜப் வந்து நான் எங்கே எடுக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஜப் வந்துட்டு நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் தேடலைன்னா நான் சொல்லுவேன். இப்போ எங்களோட கம்பெனி ஜப் பொசிஷன்லேயே கிட்டத்தட்ட 13 பொசிஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓப்பனில் தான் வச்சுருக்கோம். பட் வரக்கூடிய சிவிஸில் வந்து ஒன்று ஸ்கில்ஸ் இல்லாமல் இருக்குது, இல்லை அவங்களுக்கு அதுக்கு பற்றின நாலேஜ் இல்லாமல் இருக்குது, இல்லாட்டி எஜுகேஷனை பற்றி அவங்களுக்கு அந்த ஃபீல்டை பற்றி தெரியல. இப்படி நிறைய பிரச்சனைகள் அதில் இருக்குது. ஸோ உங்களோட ஃபீல்டை இன்னும் கொஞ்சம் சூஸ் பண்ணி ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி ஜாப்ஸையும் கொஞ்சம் தேடுவீங்களா இருந்தால் கிடைச்சிடும். இப்போ மேபி உங்களுக்கு செட் ஆகும்னு சொன்னால் நீங்கள் அப்ரைட்டில், அதாவது என்னுடைய கம்பெனிலே நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் கோ ஃபார் த அப்ரைட்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், அப்ரைட் ஜாப்ஸ்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள், அதிலே லிங்க் வரும். நீங்கள் அதுலேருந்து சூஸ் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஓகே. ஓகே. அப்ரைட்டில் எவ்வளோ ஏர்ன் பண்ணலான்னு கேட்டிங்க. அப்ரைட்டில் இப்போ நல்லா யோசிச்சுக்கோங்க. அப்ரைட் இஸ் எஜுகேஷன் கம்பெனி. நாங்கள் ரன் பண்ணுறது ஒரு எஜுகேஷன் கம்பெனி தான். வி ஆர் நாட் ப்ரொவைடிங் த இன்கம். ரைட். நாங்கள் பார்த்து சொல்லி தரலாம். இப்போ ரீசெண்டாக வந்து டிப்ளமோ கோர்சஸ் லான்ச் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் வி பிளான் HND ப்ரோக்ராம் அண்ட் டிகிரி ப்ரோக்ராம்ஸ். ஏன்னா அதோட சேர்த்து சில ஆன்லைன் கோர்சஸ் வந்து கொடுத்துருக்குறோம். லைக் ஆன்லைனில் எப்படி ஏர்ன் பண்ணுறது, என்னென்ன வகையெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சம் அதர் எக்ஸ்பர்ட்ஸையும் கொண்டு வந்து நாங்கள் அந்த விஷயம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதுலேருந்து நீங்கள் அதைத்தான் கற்றுக்குறீங்களே தவிர அப்ரைட் ஒரு காலத்துக்கு உங்களுக்கு இன்கம் வந்துட்டு தரப்படல. அப்ரைடில் ஜப் பண்ணீங்கன்னா, வேலை பண்ணீங்கன்னா அஃப்கோர்ஸ் அதுக்கு சேலரி கிடைக்க போகுது. பட் அப்ரைட் வந்துட்டு அந்த ஸ்கீமுக்குள்ளே வர ஒரு கம்பெனிஸ் கிடையாது. சரி, ஹோப்ஃபுல்லி நான் எல்லாரும் டவுட்டையும் கிளியர் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் சரியாக 1 ஹவருக்கு இந்த லைவாக நம்ம பண்ணியிருக்கோம். 15 நிமிஷத்துக்கு லேட்டாகி ஸ்டார்ட் பண்ணோம். ரியலி சாரி ஃபார் தட். சின்ன ஒரு டெக்னிக்கல் ஃபோட்டோ ஆகிட்டு டெஸ்டிங் பண்ணாதனால. பட் ஹோப்ஃபுல்லி அதை கவர் பண்ணிட்டோம். என் டிக்டாக்லேயும் நான் நினைக்கிறேன் அந்த லைவ் வந்துட்டு இடையில் ஒரு தடவை ஸ்டாப் ஆகிட்டு அந்த மொபைலில் சார்ஜ் இல்லாதனால. ஸோ இப்படியும் சின்ன இஷ்யூஸ் வந்து டெக்னிக்கல் ஃபால்ட்ஸ் வரது காமன். ரைட். ஸோ உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் ஹோப்ஃபுல்லி நீங்கள் கமெண்டில் வந்து போடுங்க. நெக்ஸ்ட் லைவ் நாம் வாரதுக்கு உங்களுக்கு நீடட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதை தாண்டி நான் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கிறேன். கவர் பண்ணாமல் எதுவுமே இல்லை. அதனால தான் நான் அதுக்காகவே இருந்து இதெல்லாம் சொல்லணும், இதெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லி எழுதி அந்த விஷயத்த பண்ணிடணும். ரைட்.
ஸோ இதை தாண்டி ஏதாவது விஷயம் நான் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு நீடடாக இருந்தாலும் எஸ் அது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், கட்டாயம் அதை லைவில் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னு சொன்னால் வி கம் ஃபார் த செகண்ட் லைவ், ரைட்? ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுடைய கமெண்ட்டில் நீங்கள் போடுங்க. வி வில் செக் இட் அவுட் அண்ட் வி வில் ஃபிகர் இட் அவுட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய ஃபியூச்சருக்கு வந்து தேங்க் பண்ணிக்கிறேன் அண்ட் விஷ் பண்ணிக்கிறேன். ஆல் த பெஸ்ட்.